What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. Welcome, ladies and gentlemen, to the brand new episode of SUP. நம்ம திருப்பி வந்துட்டோம். நாங்க தான் உங்க பாய்ஸ் அஜித் குமார் மாதிரி. நாங்க திருப்பி விடாமுயற்சி மாதிரி ட்ரெய்லர் மாதிரி திருப்பி வரும்னு சொல்லிட்டு வாரம் அந்த அந்த அப்டேட்டோட நம்ம தான் வந்துகிட்டு இருக்குமா ஃப்ரீக்வெண்டா அவங்க சொல்லாம வந்தாங்கடா, நான் சொல்லிட்டு நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வரப்போறாங்க. நான் எப்படி ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் தெரியாம இருந்தனோ அந்த மாதிரி நீ விடாமுயற்சி எல்லாம் தெரியாம ஒரு ரஜினி ஃபேனை ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் தெரியாம இருந்திருக்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து லைவ் ஷோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இனிஷியலி நாங்கள் வந்து February 23rd அந்த மாதிரி வைக்கலான்னு இருந்தோம். Unfortunately there's some issue with the location, so we haven't finalized it. It might be February or early March now. சரியா, அது நாங்கள் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறோம். Stay tuned. நான் வந்து இன்னும் 2 வாரத்தில் வந்து அந்த லொக்கேஷன்லாம் கிடைச்சோன்னே நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இது end of February or early March. ஓகே. ஸோ STPM ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வருன்னு சொன்னீங்களே, உங்களுக்காண்டி அப்படின்னு வச்சுக்கோ. நான் ஒன்றா டேட்டு கொடுக்கும்போது எங்க எஸ்டிபிஎம் பாருங்க, சே தள்ளி போட்டா எங்க யூனிவர்சிட்டி பாருங்க, சே எங்க வேலை செய்ய ஒரு ஆளை பார்க்கறோம்னா வேற யாரும் ஒரு அளவுதான் பெருசா போகுது. ஸோ அவன் சொன்ன மாதிரி தான் அப்டேட் வரும். ஸோ ப்ளீஸ் ஆல் வாட்ச். என்ன அப்டேட் வரும்னு என்னையே மாட்டி விட்ட. அப்டேட் பண்ணுவாங்க. அட்மின் பண்ணுவாரு. அட்மிட்டா? அட்மின்ரா, எப்போது ஒரு அட்மின். ஓ, அட்மின் பண்ணுவாங்க. இந்த வாரம் கமெண்ட்ஸ் நான் வந்து எடுத்து படிச்சிங்க. ஸோ திவ்யா 2828 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, whoever designed the thumbnail needs a proper raise out. Thank you guys for the most entertaining videos every weekend. Thank you. நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீக்கெண்ட் மட்டும் தான் பார்க்குறீங்களா? அவங்க அது தம்ப்நெயில் பற்றி பேசுகிறாங்கடா. அவங்க சில பேர் சொன்ன நம்ம தம்ப்நெயில் வந்து விடாமுயற்சி தம்ப்நெயில் நல்லா இருக்குன்றாங்க. யூ ஆர் ரைட். ஆமா. இந்த இது வந்து கிரெடிட் செல்வா, ரைட்? Thank you for the confirmation. செல்வாக்கு போனா என்ன பண்றது வேற வழி இல்ல. அவனே போயிட்டான். என்னடா இல்ல அவன் வேற சில விஷயங்களுக்கு போனால அதுக்கு இன்னமும் சூத்தடிச்ச மாதிரி மேல போன மாதிரி சொன்ன கொஞ்ச நேரத்துல. அப்படிதான். ரொம்ப நன்றி. Okay, Divya Darshini சொல்றாங்க, இது கொஞ்சம் சீரியஸா இருக்கு. I have went through toxic family situation. Okay. Where my mother and even my sibling accused me for nothing since primary school days. Even they didn't want me to get married and try to stop. Now நம்ம சின்ன வயசு primary school எப்படி கல்யாணம் பண்ண ஆசைப்படுவாங்க? இல்ல கடைசி கட்டலாம். இது வந்து ப்ரீக்வல் போயிட்டு இருக்கு இப்ப. அப்ப செகண்டரி போகும்போது கல்யாணம் கட்டிட்டு இல்ல செகண்டரிக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை எடுத்துருப்பாங்களே. செகண்டரியில எப்பற பொண்ணு கல்யாணம் 18 வயசு 19 வயசு முடிஞ்சா ஓகே, அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம். Now I'm 28 years old. Since last year I went through this. Now I'm free bird, happily married with my loved one. I always pray that no one should go through which I face. I can't change them, but I can create a little world without toxic for my child. Your toss-up is a booster for me as always. Keep rocking. இந்த டாஸா வரலாறு நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபேமிலி இருந்துச்சுன்னா உனக்கு சூனியம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓ, நம்ம டாஸப் கதையிலே சொல்றியா? பிளாக் மேஜிக்கு நீங்க ரெடியா இருக்கணுமா? ரெடியா இருங்க. என்ன குடும்பத்திலே ஒருத்தருப்பான். ஆனா எனக்கு பிடிச்ச கமெண்ட் இதான்டா. என்னடா? தேவன் சனசன். ஓகே. வேட்டேன் இல்லையா? வேட்டேன் இல்லையா? அவன் ஒருத்தன் போன எபிசோட்ல மாமைட்டேன்னு சொன்னால, மம்மிட்டியான்னு சொன்னல, அது ஆக்சுவலி வேட்டியன். உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. வேட்டையன்ல வெட்டியான்டா. ஓ, வெட்டியா. ஓ, சுடுகாட்டுல வேலை செய்றோம் சொல்றியா? அவங்க பேர் வந்து வெட்டியானா. நீ என்ன மாம்பட்டின்னு மம்முட்டியான்னு சொல்ற? நீ மாம்பட்டியன் அது இவ்வளவு கான்ஃபிடன்ட். எங்கள்ட்ட சொல்ல தெரியும். எங்களுக்கு தெரியும். அது மாம்பட்டியன்டா. மாம்பட்டி இல்லடா, மாம்பட்டியான்னு. மம்முட்டியான்டா. அது ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல வந்துருச்சு சொல்ற. அன்னைக்கு வந்து எங்களை திட்டுன கேட்டதுக்கு அண்டேனா சட்ட கிளியத்தாயா செய்ய. நான் அப்பயும் நினைச்சேன் அது பிரசாந்த் படம் பேராச்சேன்னு. ஆமாடா, அவன் நடிச்ச மாம்பட்டியன்னு. So மஞ்சு பாலஷினி சொல்லிருக்காங்க, Hi everyone. Today I saw Pune increase at Pantai Redang Sekinchan. ஐயோ, அதுவா? They were standing near the Chinese temple. Pune was shaved his beard, which didn't see them, but unfortunately I didn't see Jeevan. Hope to see Jeevan soon. ஆக்சுவலி என்னன்னா, ஜீவன் அங்க தான் இருந்தான். நான் இருந்தேனா? எஸ். ஆனா மனசுக்குள்ள நானே ஒரு கதையை பொறிச்சு விடலாம். சொல்றேன் மனசுக்குள்ள. இல்ல ஆக்சுவலி நம்ம சாப்பிட தானே போனோம். நம்ம சாப்பிட போனோம். அது வழி தவறி அப்படி அங்க போயிட்டோம். வழி தவறி பிஜில இருந்து செகிச்சான். நீ வழி தவறி போயிட்டியாடா?
நீங்க சாப்பிட மட்டும் என்ன விட்டுட்டு போறீங்க. இல்ல on the way உன்னை பார்க்கும்போது நான் இங்க இருக்கேன், நீ செகண்ட் இயர் சொல்லு செகண்ட் சான் எங்க இருக்கு, என் வீடுக்கு இருக்கு. அது ஓன் தி வே அவன் வீடு தாண்டி தான் போயிருப்பான். என் வீடு தாண்டி கூட போகல, உங்க வீடுல என் வீடு தாண்டி அது நேரா போறது. நோ நாங்க 2 பேருமே வந்து அங்க ஒரு ஷூட்ல இருந்தோம். மேபி ப்ராபபிலி ஷூட்டா அங்க ஒரு ஷூட். ஆக்சுவலி நம்ம வ்ளாக்லேயே சொல்லியிருப்போம். ஆக்சுவலி இவன் சொல்லியிருப்பான் அந்த ஒரு 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 சீரிஸ் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதில் நானும் கிருஷியும் இருக்கோம். நீ விட்டுட்டு போயிட்டேங்க. விட்டுட்டு போனாலும் அவன் இருக்கான் ஜிக்குள்ள. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. apparently I'm not famous enough to be with these guys னு சொல்லிட்டு என்னை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆமா அப்படிலாம் இல்ல. என்னையும் ஏன தானே தான் கூட்டி வந்த கிருஷ் வாங்க உங்க கூட ஒருத்தர் இருப்பானே பரட்ட முடி வச்சுட்டு அவனே கூட்டு வாங்க. யாரு அவன் பார்த்தான் இந்த ரெண்டுத்துல இவன் தான் பரட்ட முடியாது. ஸோ எனிவேஸ் இந்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து சுவாரஸ்யமான கதை இருக்கு. சுவாரஸ்யமான கதை நானே புதுசா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு காலர் வச்சிருக்கோம். அடா பாவி. ஆமாவா காலர் முதல்ல போறோமா? காலர் பதில் போவோம். ஹலோ 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 வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்க தோசாப்ல இருந்து கால் பண்றோம். டேய் டாஸ்அப்ல இருந்து கால் அடிக்கிறோம். ஏன்டா அந்த பொண்ணை ஏதோ இன்னும் கடத்துற மாதிரி சொல்ற. இல்ல அவங்க அப்படி ரிப்ளை கொடுத்தாங்களா? சோ அது அந்த பிள்ளை நல்லதா ரிப்ளை பண்ணிச்சு. நீ வந்து ஹலோ ஏன்டா அவ்வளவு வெறியோட இருக்க? இல்ல இந்த தோசாப்போட ஃபீல் வரணும். ஹலோ வணக்கம். இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு என்ன சாப விடுற மாதிரி சொல்ற நீ? அந்த இருக்கான் சாப்பிட்டு நல்லா உட்காந்துருக்கோம் அப்படிதானே இருக்கு. ஹாய் எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? நல்லா இருக்கேன். என் பேரு நல்லா ஸ்ரீ. இருக்கேன். ஓ உங்க பேரு ஸ்ரீயா? இல்ல அவங்க நீ நல்லா இருக்கேன்னு கேட்டது அவங்க முன்னுக்கு சொல்லிட்டாங்க. உங்க பேர் என்ன? நான் நல்லா இருக்கேன். எனக்கும் அப்படிதான். இந்த மாதிரி பேர் உலகத்துல யாருக்குமே இருக்குமா? நல்ல பேர். நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்க பேர் என்ன? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு ஒரு பேரா? சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நம்ம அவங்கள பத்தி கேட்கற முன்னாடி நம்ம 3 பேர் இங்க இருக்கோம். அதான் கிறிஸ் யார் இருக்குன்னு சொல்லிரு. கிரிஷ் இருக்கேன். ஹாய் கிரிஷ். என் பக்கத்துல ஜீவன் இருக்கான். ஹாய் ஜீவன். ஹாய். என்னடா ஆய் போற மாதிரி சொல்லிட்டு. என் லெஃப்ட் சைடு இருந்து போனன் இருக்கான். ஹலோ. ஹாய் போனன். ஓகே ஷோக்கு போலாம். டேய் அவங்கள பத்தி கொஞ்சம் கேளுடா. அவங்க பேர் நல்லா இருக்கேன்ல. ஓ இல்லையா? ஓகே உங்க பேர் ஆமா ஸ்ரீ உங்க பேர் என்ன? நான் மிஸ் பண்ணிட்டேன். என் பேரு ஸ்ரீ. ஸ்ரீ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே நான் கேரளால இருந்து பேசுறேன். ஜஸ்ட் ஹியர். ஐ திங்க் அந்த இன்ஃபர்மேஷனே போதும்னு நினைக்கிறேன். அப்ப ஏதோ ஒரு கதை ஏதோ சம்பவத்துல மாட்டி இருக்க நீ அதானே? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்லையா? சரி இந்த கதையை சொல்லும் போது திடீர்னு வந்து சம்மந்தப்பட்டவங்க பார்த்தாங்க. அதான் ஒருத்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மித்தவங்க எல்லாம் வந்து என்னது தமிழ் புரிஞ்சா இத பாக்கலாம். பட் இத சம்மந்தப்பட்டவங்க மலேகர்ஸ். ஒரே ஒரு தமிழ் பிள்ளை இருக்கு, அது பாத்துச்சுன்னா என்னை வந்து கேட்கும் ஏன்கா இப்படி பண்ண அப்படின்னு. நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்க கப்பல் ஆயிட்டீங்க? நினைச்சேன் மலேகர்ஸ் வரும்போது. அந்த அந்த இதுல நான் அவங்க கால் வைக்கிறது இல்லைங்க. இல்ல ஏன் இவ்வளவு யோசிச்சு சொல்றீங்க? யோசிக்கிறாங்க இந்த முகர கட்டிங்கெல்லாம் பார்த்தா. இல்ல எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏற்கனவே நீங்க எல்லாம் வந்து சின்னதா கிடைச்சாலே வெறுப்பீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி பார்த்து பேசுறவங்க தான் வாய வளரி நிறைய விஷயத்த சொல்லிடுவாங்க. சரிவா கதையை சொல்லி ஆரம்பிக்கலாமா? இது வந்து during 2021 கோவிட் டைம். நான் வந்து டிகிரி ஃபர்ஸ்ட் இயர். ஸோ என் பேரண்ட்ஸ் என்னன்னாக்கா நீ ஹாஸ்டலுக்கே போய்க்கோமா வீட்டுல இருக்க வேண்டாம், அங்க போனா கொஞ்சம் இண்டிபெண்டா இருப்ப. என்னம்மா ஒரு தமிழ் பிள்ளை வீட்டுல ஆளுங்க வந்து நீயே போய் தனியா இருந்துக்குமான்னு சொல்ல சொன்னாங்க. இல்ல வெரி மாடர்னைஸ் ஃபேமிலி. இல்ல அவ்வளவு நிம்மதியா இருக்காங்க வீட்டுல. இல்ல மாடர்னைஸ்னு சொல்ல முடியாது. அவங்க கொஞ்சம் ஓப்பன் மைண்டட்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன நான் வந்து என்ன சொந்த காலில் நிக்கணும், எல்லாம் சொந்தமா செஞ்சு பழக்கணும், வீட்டுல இருந்து பார்த்து நாங்க செய்வோம். இல்ல நான் பேசினாலே அப்படிதான் மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த பாலசுப்ரமணியன் பாட்டு பாடுறாரு. பாலசுப்ரமணியன் நான் ஹிப்ஹாப் தான் இருக்கு. என்ன சொன்ன? இப்ப மீச முறுக்கு மட்டும் தான் வளர்ந்துச்சு. சரி சொல்லுங்க என்ன ஆச்சு, என்ன கதை? ஹாஸ்டலுக்கு போனோடனே லைக் இட்ஸ் கோவிட் டைம். அந்த டைம்ல ஹாஸ்டல்ல வேற யாரும் இருக்க மாட்டாங்க.
நான் போன அந்த டைம்ல கூட அந்த பிளாக்ல நான் மட்டும் தான் இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கோவிட் டைம்ல எல்லா குடும்பமும் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ம். இந்த குடும்பத்துல வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண இப்ப வீட்டுல? இல்ல அவங்களுக்கு பயம். இது நம்ம சீக்கிரம் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு. இது வீட்டுல தான் இருக்கு, இது சீக்கிரம் கொண்டு வருவது. நீங்க நான் நல்ல பிள்ளைங்க, என்னால ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை எங்க அம்மா அப்பாவுக்கு. ஓகே, சோ நாங்க போனேன். எனக்கு வந்து அப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் இயர், நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூனிவர்சிட்டிக்கே போறேன். சோ என்னடா இது தனியா ஒரு ஹாஸ்டல்ல, அதுவும் தனி பிளாக்ல நான் மட்டும் தான் அந்த வீட்லயா அப்படின்னு இருந்துச்சு. சோ ஒரு 1 வீக் அங்க தனியா தான் இருந்தேன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஓகே, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் இது இருக்காது. பிகாஸ் நான் ரசோ பண்ணல, என் கூட இருந்தவங்க தான் ரசோ பண்ணாங்க. சோ கூட இருந்து பார்த்தேன், அவ்வளவுதான். முன்னுக்கே டிஸ்க்ளைமர் கொடுத்துடுறேன். சோ நான் அங்க போய் இருக்கும்போது ஒரு 1 வீக் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஜஸ்ட் வந்து நான் இருந்த வீடு வந்து ரொம்ப சூடா இருந்துச்சு. பட் நான் அதை பத்தி எதுவுமே நான் திங்க் பண்ணிக்கல. சோ ஐ வாஸ் லைக் ஓகே, இது நார்மல் தான் போல. நான் அந்த ஹாஸ்டல்ல 1 வீக் இருந்ததுக்கு அப்புறம் என் கூட வந்து என் ஃப்ரெண்ட் வந்தாங்க. பட் அப்போ எனக்கு அது ஃப்ரெண்ட் கிடையாது, ஷீஸ் அ மலே கேர்ள். சோ அவங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டா வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட இன்னொரு ஹவுஸ்மேட் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு பக்கத்துல உள்ள வீடு கிடைச்சிருந்துச்சு. அந்த பிள்ளை வந்து தனியாவே தான் இருக்கும். சோ இந்த பிள்ளை வந்து தனியா இருக்கும் போது நான் முடிஞ்ச அளவுக்கு அதுகிட்ட போய் பேச பார்ப்பேன். ரூம் விட்டு வெளியே வாமா, எதுக்கு தனியா இருக்கேன். அதுவும் நிம்மதியா முடியும். கோவிட் அப்ப எல்லாரும் குவாரண்டைன் சொன்னாங்க. பாட்ல சிவனே உனக்கு நீ வேணா வெளியே போ. இல்ல பாவமா இருக்கும் அந்த பார்த்தா. இப்ப தெரியுது ஏன் உங்க அம்மாவை விட்டுட்டு அம்மா வந்து அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு பாத்தியா. இது வந்து தொண பேசிட்டு இருக்கு. இருக்கலாம் மேபி. அட வெக்கம் கட்டுவீங்களா? அந்த புள்ள வந்து ரொம்ப தனியா இருக்கும். தனியானாக்கா லைக் ஓகே, அவங்க ஒரு ரூம்ல அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தா பரவாயில்ல. ஆனா அந்த புள்ள இருக்கிற ரூம் எப்படின்னு போனாக்கா ஃபுல்லா இருட்டா இருக்கும். அந்த இருட்டான ரூம்ல என்னமா செய்யற அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். தனியா இருக்கே, சரி வெளியே வந்து உட்காந்து பேசு அப்படின்ற மாதிரி இருக்கும். கேட்டு பார்த்தேன். அப்புறம் எனக்கே சலிச்சு போச்சு. சரி பரவாயில்ல, நீ இருந்துக்கோ உள்ளே அப்படின்னு. ஒன் டைம் வந்து எங்களுக்கு வேக்சினேஷன் நடந்துச்சு. ஸோ வேக்சினேஷன் போட்டு வீட்டுக்கு வரோம், என்னென்னமோ லைக் சவுண்ட் கேட்டுச்சு. என் ஃப்ரெண்ட் வந்து வீட்டை வந்து கதவு தட்டிட்டு இந்த மாதிரி சவுண்ட் கேட்குது அப்படி இப்படின்னுச்சு. ஏன்னா பக்கத்து வீடு தானே, அந்த சவுண்டு கேட்கும். ஸோ அதுதான் லைக் சும்மா உன் மன பிராந்தியா இருக்கும், நீ பிசாம்பே தூங்கு அப்படின்ட்டேன். அப்போ இல்ல எனக்கும் அந்த மாதிரி தான் கேக்குது, அந்த பக்கத்துல இருக்க ரூம்ல இருக்க அந்த புள்ள வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு. அப்புறம் நான் வெளியே வந்துட்டு சரி என்னதான் விஷயம் கொஞ்சம் ஓவரா கேட்க ஆரம்பிச்சுட்டு, நான் அந்த விஷயத்துல வந்து அந்த அளவுக்கு நம்பவும் இல்ல. மேபி வேற என்னமோ போல, வேலை ஆள் இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். லெக்சர் வரும்போது உஸ்தாட்டையும் கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னாக்கா மேல மல்ல ஆள் இல்ல, எப்படி சவுண்ட் கேட்கும் அப்படின்னு. லெக்சர்ட்ட சொல்லிட்டீங்களா நீங்க? நான் சொல்லிட்டேன். வெக்கமா இல்ல? பரவாயில்ல, நைட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க வந்தாங்க. வந்துட்டு என்ன இது சத்தம்? அப்ப நான் கேட்டேன், எதுக்கு உஸ்தாட் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? நீ மேல இருந்து சத்தம் வருதுன்ற. ரூம் விட்டு வெளியா மாட்டேங்குது, இருட்டு ரூம்ல இருக்கு. இருட்டு ரூம்ல இருக்கிறது தப்பா? உனக்கு கோவிட் நடக்கும்போது உனக்கு என்ன ரூல்ஸ் கொடுத்தாங்க? நீ புதுசா பண்ற கோயில் எல்லாரும் குவாரண்டைன் பண்ணி உட்கார சொன்னா, நீ என்ன எல்லாரும் ஃபேமிலிக்கு எதிரி பண்ணிட்டு இருக்கிற? ஆமா இல்ல, அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்க சொன்னாங்க. பட் வந்து அதான் வேக்சினேஷன் போட்டாச்சு, அந்த டைம் வந்துருச்சு. வேக்சினேஷன் போடுற டைமே வந்துருச்சு. ஊசி குத்தியாச்சு, இதுக்கப்புறம் கோவிட் ஆகுது சோவிட் ஆகுதுன்னு அப்படிதானே? ஒரு யூகமா சொல்லலாம். யூகமா சொல்ல முடியாதுமா, இது ஒரு முட்டாள்தனத்தில் சொல்ற மாதிரி இருக்கு. அதான் குத்தியாச்சுங்க, அப்ப நாங்க போற வரத்திட்டு போவோம். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, சோ அந்த டைம்ல வந்து அப்படி வாசிக்கோங்களா? நீ என்னமோ ட்ரை பண்ண இல்ல கோவிட் கிட்ட இப்ப என்ன பண்ண முடியாது. ஆக்சுவலி ஏன் அந்த டைம்ல நாங்க கொஞ்சம் நடமாடிக்கிட்டு இருந்தோம்னாக்கா, நெக்ஸ்ட் டே வந்து இல்ல ஏன் வந்து லைக் என் வீட்டுக்கு அந்த புள்ள வருதும் அது வீட்டுக்கு நான் போறதா இருந்துச்சுனாக்கா, மறுநாள் வந்து நாங்க வேற பிளாக் வந்து மாறதா இருந்தோம். ஏன்னா இந்த பிளாக்ல நாங்க 3 பேர் மட்டும் தான் இருந்தோம். சோ மித்த இன்னொரு பிளாக்ல போயிட்டு உள்ளான்ட்டுன்னு பிளான்ல இருந்தாங்க. சோ அதனால வந்து நாங்க வந்து இந்த சட்டை எல்லாத்தையும் வந்து நாங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சோ என்னோட முக்காவாசி ஜாமான் எல்லாமே அதோட ரூம்ல தான் இருந்துச்சு. இல்ல எனக்கு இப்பதான் ஒன்னு ஞாபகம் இருந்துச்சு. இதுக்கு 3 அந்த பிளாக்ல இருக்குங்களே, வெளியே இருக்கிற பிரின்சிபலா ஹாண்டடா இருக்குல்ல, 3 பேரு ஒரு மாசமா குப்போட்டிட்டு முருகேசா. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. நான் வந்து அப்போ நான் அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல. சோ அந்த விஷயம் அப்படியே முடிஞ்சுச்சுன்னு நினைச்சேன். பட் இது என்னத்துல வந்து கண்டினியூஸ் ஆச்சுனாக்கா, நாங்க ஒரு வீட்டுக்கு மாறணும். அங்க வந்து ஒரு இந்தியன் கேர்ள் அண்ட் ஆல்சோ ஒரு மலே கேர்ள் இருந்தாங்க. சோ நாங்க அங்க போனோடனே இப்போ நானே, இன்னொரு இந்தியன் கேர்ள், இன்னொரு மலே கேர்ள், அப்புறம் இந்த 2 மலே கேர்ள்ஸ் இருந்தாங்க.
சோ மொத்தம் 5 பேர். சோ அப்பயும் அந்த புள்ள வந்து தனியா தான் இருக்கும். நாங்க ஒன்னும் அந்த அளவுக்கு கண்டுக்கல. சரி பரவாயில்ல, அதுக்கு தனியா தான் இருக்கு, பிடிக்க போலன்ட்டு விட்டுட்டோம். ஆனா போக அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து வியர்டா இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா நான் அந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ணல. சரி நீ என்னமோ பண்றப்போ அப்படின்னு விட்டேன். என்ன ஆக்டிவிட்டிஸ்? அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். அவங்க வந்து கொஞ்சம் வினோதமா பண்ணுவாங்க. எப்படி? லைக் தனியா பார்த்து பேசுறது, தனியா பார்த்து எங்க நானு அந்த மாதிரி வினோதமா நினைச்சு ஏன்னா நாயா இல்ல சாப்பிட்டு பின்னாடி கழிடுவாங்க. சொல்லுங்க அப்புறம். ஓகே, சோ நாயா அந்த அளவுக்கு நான் கண்டுக்கலனாக்கா ஓகே, நம்மளே சம்டைம்ஸ் ஓவர் திங்க் டைம்ல வந்து இல்ல இப்போ நானே சம்டைம்ஸ் ஓவர் திங்க் பண்ணும்போது தனியா பேசுறது உண்டு. சோ இட்ஸ் லைக் ஓகே மேபி அந்த மாதிரி தான் போல. ஆனா வந்து அது ஃப்ரீக்வெண்டா பண்ணுச்சு. அப்போ லைக் என்னமோ லைக் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு, அது எங்கள்கிட்ட கூட அந்த மாதிரி பேசுறது கிடையாது. என்னாச்சு? சொல்லுமா. இங்க ஒரு தனி ட்ராக் போயிட்டு இருந்துச்சு. சும்மா இருக்கிற அந்த டைம்ல நாங்க வந்து வேற படம் பார்த்திருக்கலாம். அந்த ஒரு டைம் வரைக்கும் ஒரு இல்லைங்க, ஏதாவது ஆக்ஷன் மூவியோ இல்ல வந்து ஏதாவது ஒரு ஃபன் மூவி. நான் சொல்றது மூவி. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. நீ சொல்றது மூவி. சரி அப்ப என்ன படத்தை பார்த்து தொலைச்சீங்க? பேய் படமா பார்த்துட்டு இருந்தோம். அது உங்களுக்கு ஆக்ஷன் மூவியா? அது உங்களுக்கு ஆக்ஷன் மூவி இல்ல, அது உங்களோட சூத்து கொழுப்பு. I just want to clarify. நீ எந்த மாதிரி பார்க்கலாம்? அவங்க அந்த மாதிரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி பார்த்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே, நான் சொன்னேன் என்னன்னாக்கா ஓகே மேபி ஆக்ஷன் மூவி இல்ல ரோம் காம் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட் சொன்னிச்சு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும், நம்ம ஹாண்டட் மூவி பார்ப்போம் அப்படின்ட்டு. நீ அதுதான் பார்க்க போறனா அதே பார்க்கலாம். ஒரு 2 வாரத்துக்குமா கண்டினியூஸா ராத்திரி இதான் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு. அண்ட் பிளஸ் வந்து அது வந்து குவாரண்டைன் டைம், கிளாஸ் அந்த அளவுக்கு இருக்காது, எல்லாம் ஆன்லைன் கிளாஸ். அதே பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தாட் வந்துச்சுன்னா, இதெல்லாம் நடக்கும்போது மேபி இதெல்லாம் நம்ம இதை பார்த்து பயந்தனாலதான் அப்படி ஆச்சு. என்ன ஆச்சுனாக்கா இந்த மாதிரி கண்டினியூஸா நாங்க பார்க்கும் போது அந்த ரூம்லயே இருக்கோம்ல, அந்த புள்ள எப்போதும் வந்து எங்க கூடயே வந்து அதுவும் படம் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. நான் நினைச்சேன் ஓகே இப்பதான் ஓபன் அப் ஆகுது போல அப்படின்னு. அப்போ வந்து அந்த நாங்கெல்லாம் படம் பார்க்கும்போது ஒரு ரூம்ல தான் படம் பார்ப்போம். அந்த புள்ள எப்போதும் ஒரு புள்ளையோட பக்கத்துலதான் படுத்திருக்கோம், இன்னொரு மல்லிகைகள் பக்கத்துல. ஆனா ராத்திரி ஏஞ்சி பார்த்தாக்கா அது பாட்டுக்கு உக்காந்துகிட்டு அதை அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கோம். நான் நினைச்சேன் ஓகே அது மேபி தூக்கம் வராம உட்காந்துருக்கு போலன்ட்டு நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அப்புறம் இந்த குறிப்பிட்ட ஒரு நாள் வந்து அந்த மல்லிகைகள் என்று செஞ்சு என் கண்ணு வந்து எனக்கு ஒரு சைடு கண்ணு வந்து துடிக்குது அப்படின்னுச்சு. கண்ணு துடிக்குது, கண்ணை வெட்டிக்குது, கரண்ட் பாக்ஸ் வெட்டிக்குதா? ஜோக் இல்லையா? அப்ப நான் என்ன சொன்னேனாக்கா, ஓ மேபி வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க கண்ணு துடிக்குதுன்னா ஒண்ணு யாரும் உன்னை நினைக்கிறாங்க, அப்படி இல்லைனாக்கா நரம்புல என்னமோ ஒரு இதா இருக்கும் போல, நீ மேபி ராத்திரில வந்து போன் பார்த்துட்டே இருக்கல அதனால போல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அதுவும் அதுவாதான் இருக்கும்னு சொன்னிச்சு. கொஞ்ச நேரம் சேர்ந்து கதறுது, கண்ணு வலிக்குதுக்கா யாரும் கண்ணை குத்துற மாதிரி இருக்கா, என்னால கண்ட்ரோல் பண்ற ஏன் இது இப்படி கத்துதுன்னு. ஏன்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ராத்திரி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த ஒரு கேர்ள் சொன்னல அந்த ஒரே ரூம்ல அமைதியாவே இருக்கும்ட்டு. சோ இந்த கேர்ள் என்ன ஆச்சுனாக்கா அந்த நாள் வந்து எங்களுக்குள்ளார ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. கோவப்படாத நானே அதை கோவப்பட்டு ஏசிட்டேன் அந்த நாள்ல. இது வெளியானுச்சு. சோ வெளியானோடனே இன்னொரு பிள்ளை வந்து டாய்லெட் யூஸ் பண்ண போச்சு. என்னை கூப்பிட்டு வந்து காமிச்சுக்கா இந்த பிள்ளை இதெல்லாம் வந்து இங்கே வந்து குமிச்சு வச்சிருக்கு. என்னன்னாக்கா யூனோ ரைட் தி கேர்ள்ஸ் மந்த்லி திங், அது எவ்வளவு நாள் அங்க குமிச்சு வச்சுச்சுன்னு தெரியல, அவ்வளவு இருந்துச்சு. எனக்கு என்னன்னாக்கா சேம் ஃபீலிங். எனக்கு என்னன்னாக்கா எனக்கு வந்து மைண்ட் வந்து வேற எங்கேயும் போல. எனக்கு ஒண்ணு என்னன்னாக்கா இட்ஸ் அன்ஹைஜெனிக். லைக் வந்து நீ அப்படி போட்டு வைக்க கூடாதுல, யாருக்கு என்ன சீக்கு வரும்னு தெரியாது. அதனால ஆனா ஸ்மெல் வந்திருக்கும்ல, அப்பவே அதுங்க சொன்னிச்சிங்க அக்கா என்னமோ ஸ்மெல் வருது. நான் அந்த சைட் டாய்லெட் யூஸ் பண்றதே இல்ல, நான் இன்னொன்னு தான் யூஸ் பண்ணுவேன். சோ எனக்கு தெரியாது. லைக் லைக் ஷாப்பிங் போனா ஒரு பெரிய பிளாஸ்டிக் பேக் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பெருசுல ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு அது சைஸ் எப்போதும் சுருக்கி வச்சிருக்கோம். நாங்க நினைச்சோம் மேபி அதுல வந்து ஷாம்பூ பாட்டில்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கு போல, எங்களுக்கு தெரியாது அதுக்குள்ள இது இருக்குன்னு. அது ஷாம்பூ பண்ணி தான் வச்சிருக்கு, வாரம் வந்துட்டு இருக்குது ஷாம்பூ பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சோ நான் என்ன நினைச்சேன், என்ன இந்த பிள்ளை இப்படி பண்ணிச்சு, அதுதான் பண்ணிச்சானே எனக்கு டவுட். ஏன்னா நான் கன்க்ளூஷன்ல குதிக்க விரும்பல. போயிட்டு எல்லாத்துக்கும் கேட்டேன் நீங்களான்ட்டு இல்லன்னுச்சுங்க.
அந்த பிள்ளை வந்து அழகா தான் கேட்டேன், நீ தான் வச்சானே. அது ஒண்ணுமே பேசல, அழகா எடுத்துட்டு போய் வெளியே கூட வீசல, அது ரூம்ல போய் வச்சுக்கிச்சு, அது கபட்டு திறந்து. எனக்கு ஏன் இது இப்படி பண்ணுதுன்னு ஆயிட்டு நான் வந்து சொன்னேன், லைக் இது இட்ஸ் நாட் ஹைஜெனிக். நீக்கு வந்து இந்த மாதிரி வச்சனாக்கா எல்லாத்துக்கும் என்னத்த பரவும்னு தெரியாது, நீ இஷ்டத்துக்கு இப்படி பண்ண முடியாது, நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க வேற அப்படின்ட்டு. அப்புறம் கூட இருந்ததுங்களா என்ன நினைச்சிட்டீங்கன்னு தெரியல, ஓய் இந்த ராத்திரியா நீ வந்து வெளியே போயிட்டு வர, உனக்கு இந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது கூட என்னத்தை இழுத்துட்டு வந்த பிளா 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 பிளான்ட்டுங்க. நான் இருங்க இப்படி கதறுதுங்க அப்படின்ட்டுங்க. அது சொல்லிச்சுங்க, இல்லக்கா இந்த மாதிரி வைக்கிறது வந்து சம்டைம்ஸ். எனக்கு என்ன புரியல, சொல்லுங்க. உலகமே கோவிட் கண்டு அழுதுட்டு இருந்துச்சு, இதுங்க பேடு கண்டு வச்சுட்டு 4 என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அந்த கோவிட்டோட சேர்த்து இதுவும் பயம் வருமா இல்ல? ஏற்கனவே அது ஒரு சைட்டு, இதுல இந்த சீக்கு வந்து யாரு என்ன பண்றது, யாருமே இல்ல ஹெல்ப்புக்கு வேற. ஸோ நானா எனக்கு வந்து ஒன்றும் புரியலையே இது கத்துதுங்க அப்படின்ட்டு. நான் அப்பதான் சொல்லிச்சுங்க, இந்த மாதிரி இது பண்ணும்போது அதெல்லாம் பின்னாடி வரும் அப்படின்ட்டு. இதெல்லாம் அதுதான் லைக் யூனோ அந்த பேய் தைரியமா சொல்லு, தைரியமா சொல்லு. ஒரு விஷயம் புரியல, இங்க வந்து அந்துன்னு சொன்னா பரவாயில்லையா, பேயின்னு சொன்னா வந்துருமா? இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும். என்ன அது நாய்க்கரை பேயில மதத்தான் எம்டி சொல்லுங்க. பேய் வந்துரும், பேய் வந்துரும்ட்டுன்னு அது அந்த பதிவு சொன்னீங்க. எனக்கு வந்து ஓகே மேபி அதுங்களோட பிலீஃப் போல அப்படின்னா, ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஓகே நீ போய் வெளியே போய் வீசிட்டு வந்துருமாட்டுன்னு கொஞ்சம் இதாதான் சொன்னேன். அப்புறம் வந்து அது என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல, போய் வெளியே வீசிட்டு வந்துச்சு. அது வீசிட்டு வந்த கொஞ்ச நேரத்துல தான் அது கதற ஆரம்பிச்சிச்சு, அக்கா கண்ணு வெளிக்குது, யாரு கண்ணு குத்துற மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு. அப்ப வந்து ஏன்னா வந்து அது வந்து கேட்கும் போது யாரும் பென்சில் இல்ல எதுமோ பூரா வச்சு குத்துற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பிள்ளை வந்து அதான் நான் சொன்னல, எப்போதும் ராத்திரி இந்த பிள்ளை பக்கத்துலதான் படுக்கும், எப்போதும் இதான் மறைச்சு பார்க்கும். இந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் அந்த அளவுக்கு ஆகாது. சோ இந்த பிரச்சனை நடக்கும்போது அந்த பிள்ளை வேற ஏசிருச்சு வேற, அந்த பிள்ளை ரொம்ப மோசமா. அப்புறம் உஸ்தாத் எல்லாம் வந்துட்டு அப்புறம் உஸ்தாத் கேட்டாரு, எனக்கு அது என்னன்னு தெரியல, கோப்பி இருக்கான்னு கேட்டாரு. கோப்பி எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல வைக்க சொன்னாரு, கலக்கி வைக்க சொன்னாரு. அது என்னன்னு தெரியல, அந்த வாசத்துக்கு வந்து அது கொஞ்சம் அண்டாது அப்படின்னாங்க. கோப்பியா? கோப்பி ஸ்டார்பக்ஸ் காரெல்லாம் கேட்டா என்ன பண்ணுவான்? அவன் அடுத்த லெவல் பிசினஸ் போயிடுவானே. இல்ல எனக்கு வந்து அவர் கோப்பி கேட்கும் போது இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இவருக்கு கோப்பி வேணுமான்ட்டு கொஞ்சம் டவுட்ல தான் இருந்தேன். இனிமே எப்படி இருக்கு இனிமே பயம் இருந்துச்சுன்னா எல்லாரும் கப்புல காஃபில துணியை நினைச்சிட்டு போட்டு போங்க, பேய் வராது. அவர் தனியா நீ கூப்பிட்டு கோப்பி கலக்கிட்டு வான்னாரு. நானும் அவர் குடிக்கிறதுக்கு தான் கேக்குறாரு போலன்ட்டு கலக்கிட்டு வந்தேன். சீனி எல்லாம் போடல இல்லன்னாரு, போட்டேன். இல்ல அதுக்கு ஊத்திட்டு மறுபடியும் சீனி இல்லாம கலக்கிட்டு வாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இல்ல இதோ இந்த இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் யோசிச்சு பாரு, பேய் பிடிச்சிட்டு சொன்னா இந்த நேரத்துல இந்த ஆளு காஃபி வர கேக்குது. காஃபில சீனி போட்டிருக்கீங்களா? சீனி போடாம ஒரு காஃபி ப்ளீஸ். டிமாண்ட் வேற, டிமாண்ட் டிகேஃப் இருக்கா? நீங்க நெஸ்கேஃபே தூள் பாத்தீங்க, இந்தோனேஷியன் பாலி தூள் பாத்தீங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அப்புறம் முதல்ல வலிக்குதுன்னு தான் சொல்லிச்சு, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ரசமான மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு வேற இது உண்மையா பண்ணுதா இல்ல நடிக்குதா, ஆனா நான் வந்து ஜட்ஜ் பண்ணவும் விரும்பல. அப்புறம் நம்ம ஏதாவது ஜட்ஜ் பண்ணி நம்ம கிட்ட ஏதாவது பண்ணிருச்சுன்னா நம்ம வாயை மட்டும் ஒரு சைட் இருப்போம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னாக்கா என் ஹவுஸ்மேட் யாரையும் நான் என் வீட்டுக்குள்ள விடல, நான் அதுங்களை வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட விட்டுட்டு வந்துட்டேன். பிகாஸ் வந்து அதுங்கெல்லாம் என்ன ரொம்ப சின்ன பசங்க, நான் மட்டும்தான் அந்த வீட்டை கொஞ்சம் பெரிய பிள்ளை பாருங்களேன். சரி நீங்க அங்கேயே இருங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன வயசா இருக்கும் அந்த உனக்கு அந்த பிள்ளைக்கு என்ன வயசு அந்த டைம்லயா? ஓகே அந்த டைம்ல வந்து எனக்கு 21, அதுங்களுக்கு 19, ஒரு 20, 18 அந்த மாதிரி இருந்துச்சு. 2021ல உனக்கு 21னா இப்போ உனக்கு 25 தெரியுது, நீ மூடு. இந்த விஷயம் எப்படின்னா, நான் வந்து கெட்டதா நினைக்கிறேனோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓ இது நடந்துருச்சு அதனால இதுதான் நடக்க போகுது, ஓ இது நடந்துருச்சு அதனால இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு பயமுறுத்தி வச்சுட்டாங்க. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். நான் வீட்டுக்குள்ள அதுங்களை விட்டுட்டு வரேன், வெளியே வந்து வேற பள்ளி சேர்த்து இருந்துச்சு. பள்ளியா? நான் கெட்டதா யோசிக்கல, எனக்கு பள்ளி பிடிக்காது. அதை பார்த்து நான் கட்டிக்கிட்டு இருந்தேன், யாராவது அதை தூர போட சொல்லி. ஆனா அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஓ கெட்ட சகனமா தான் இருக்கும். இது பள்ளி சகனமா? நீ கொக்ரோச் பத்தே காடி எல்லாம் விட்டுட்டு போனா அது
இருந்தாலும் சகுனம் வந்து பள்ளி செத்து போறத பள்ளி செத்து போதுலாம் சகுனம் இல்லையே. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நீ என்ன சொல்ல வர? இல்ல இப்போ நார்மலா வந்து பூனை கிராஸ் பண்ணா இல்ல பூனை இறந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சகுனம்னு சொல்லுவாங்களா? என்னடா சகனம்? அது ஒரு என்ன சொல்லுவாங்க, சகுனம்னு சொல்லுவாங்க. இறந்து கிடந்தது பார்த்தோன்னே நான் அந்த வீட்லயே நானும் இன்னொரு பிள்ளையும் மட்டும்தான் கொஞ்சம் லாஜிக்கலா யோசிப்போம். ஸோ நான் என்ன நினைச்சேன், மேபி வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து கொசு மருந்து அடிக்கும் போது அது ஒரு சைட்ல இருக்கும் போது அது செத்துருச்சு போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு தான். நான் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து ராத்திரி இல்ல எப்போதும் ராத்திரி வந்து அந்த பூச்சூல எல்லாம் நான் கொசு மருந்து அடிச்சு வச்சிருவேன். ஓகே. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வந்து அந்த டைம்ல கொசு டார்ச்சர் பண்ணணும். ஆக்சுவலி வாய்ப்பு. சோ நான் அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா என் கூட சேர்ந்து லாஜிக்கலா யோசிக்கிற இன்னொரு பிள்ளையும் ஐயோ என்னமோ ஆச்சு அப்படிதான் நீ அந்த வீட்டுக்கு போவோம் யார் இங்க வர சொன்னா நான் மறுபடியும் அதை அனுப்பி விட்டேன். அதுவே சார் இன்னும் என்னை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. நான் வீட்டுக்குள்ள போறேன் அப்புறம் எனக்கு கண்ணெல்லாம் ஒரு சைட்ல வந்து சோப்பா ஆரம்பிச்சிச்சு. அது கண்ணு வச்சு தேக்க கூட கிடையாது படிச்சிருக்காங்க. அந்த உஸ்தாத் என்ன நினைச்சாருன்னு தெரியல. டைம்ல வந்து அந்த உஸ்தாத் வந்து கோபி கலக்கி கொடுக்க சொன்னாரா? இல்ல இது ரெண்டாவது தடவையா படிச்சிருக்காங்க. அவர் சொன்னாரு ஒரு ரூம்ல வந்து என்னென்ன வச்சிருக்க அதெல்லாம் கிளீன் பண்ணுன்னாரு. அது போயிட்டு கிளீன் பண்ணுச்சா அப்பதான் என் கண்ணால பார்த்தேன். பாதி மட்டும் தான் தூக்கி போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பாதி அந்த கபட்டுக்குள்ளேயே இருக்கு. எல்லா டிவி பாக்குறீங்களா? கெட்ட சாகணும். கிராப்ல ஃபுட் ஓட போறோம். என்ன வேணும்? கெட்ட சாகணும். ஏன் எல்லாருமே கெட்ட சாகணும் பேசிட்டு இருக்காங்க? கோழியோட காலு அதெல்லாம் அங்கதான் இருக்கு. கோழி காலா? ஏன்னா அந்த புள்ளையதான் கொஞ்சம் கசையானா இருந்துச்சு. கண்ணு வலிக்குதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமா கதறிக்கிட்டு இருந்துச்சு. 5 மணி நேரமாவா? அந்த இடத்துல நடக்கிறதுல சம்மந்தமே இல்லையே. அவ்வளவு பெரிய பிரச்சனை காஃபி கேட்கிறாரு. நான் கேட்டேன் எதுக்கு காஃபி அப்படின்ட்டுன்னு. அவர் சொன்னாரு இல்ல இதோட அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அதுக்கு ஒத்துக்காது. வந்துட்டு காஃபி கலக்க சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டு அந்த ரூம்ல எனக்கு என்னமோ சரியில்லை அந்த குப்பையெல்லாம் நடக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு. எங்க இருக்காருன்னு தெரியல. சோ நான் வந்து சொல்லுங்க. இல்ல சரி போங்க. கடைசி அந்த பிள்ளைக்கு பேய் விட்டு போச்சா இல்லையா? இல்ல இன்னும் கூடயே தான் இருக்கு. ஏய் நான் செத்துறேன்டா போப்பா என் படத்தை தாண்டி. இன்ன வரைக்கும் பேய் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்களா? போயிட்டு புடிஞ்சு 5-6 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி வந்து அந்த புள்ள கூடவே சொல்ல முடியாது. இந்த புள்ள வந்து அந்த புள்ளைகிட்ட ஏதாவது வறண்டு எடுத்துச்சுனாக்கா தென் அது வந்து இதே ஏதாவது காமிச்சிட்டு போயிடும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சோ கடைசியா அந்த புள்ள பார்க்கும்போது என்கிட்ட என்ன சொன்னுச்சுன்னா அக்கா அந்த இது வந்து என்னைய ஃபாலோ பண்ணல. இட்ஸ் ஆக்சுவலி வந்து ஜீன். ஓகே. அது வந்து பேய் கிடையாது. அந்த ஜீன் வந்து அந்த புள்ள வளர்க்குறது அவங்க ஃபேமிலியோட. ஓகே. எனிவேஸ் ஸ்ரீ thank you so much உங்க கதையை thank you. ஓகே. அடுத்த வாட்டி நம்பர் தான் எங்க லைஃப்க்கு வாங்க. ஓகே பை. யா ஷூர் ஓகே பை. நீ இந்த மாதிரி ஏதாச்சும் கதை வச்சிருக்கியா? நான் விளக்குற கதை அதெல்லாம் இல்ல. ஓகே இப்போ வந்து நம்ம எம்பர்கோட் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே. கெந்திங்ல வந்து இன்னொரு இடம் இருக்கு. அபார்ட்மெண்ட் ரியான்னு சொல்லிட்டு. wait we pass by the place right? ஆமாவா? we pass by. இல்ல நான் அந்த இடத்த பத்தி கேள்விப்பட்டதில்ல. ரீசனா தான் படிச்சேன். ஆக்சுவலி இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் தி சேம். என்னது? ஈரி வைப்ஸ் அந்த மாதிரி விஷயம் வந்து okay. ஆல்மோஸ்ட் தி சேம். இங்கேயும் வந்து பல கதைகள் இருக்கு. ஆனா முக்கியமா வந்து எம்பர்கோட் தான் நிறைய பேர் பேசிருக்காங்க. no I heard stories about Ria apartments. And Ambercourt வந்து உங்க கடை சேர்ந்து வருது Ambercourt பத்தி கேள்விப்பட்டேன். சோ நான் நினைச்சேன் Ambercourt தான் Ria apartments மாத்திருக்காங்க. ஓகே. சோ இது வந்து ஒரு கலீக்ஸ் வந்து கலீங்ஸா? கலீங்கா? இல்ல கோலிக்ஸ். கலீக்ஸ். ஓகே. என் கதை இது வந்து கலீங். என்ன? இல்ல கோலிக்ஸ். ஓகே. அவங்க வந்து ஹாலிடே எடுக்கலாம். நீ உங்க ஃபேமிலி கூட்டு வா, நான் என் ஃபேமிலி கூட்டு வரேன். நம்ம வந்து ஒண்ணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி கலீக்ஸ் வந்து ஃபேமிலியோட வராங்க? லைக் நீ வைஃப் கூட்டு வா, நான் என் வைஃப் கூட்டு வரேன். இது வேற மாதிரி போகுது. நீ தான் சொன்ன. யாரோ என்ன சொல்ல உங்க அம்மா அப்பா கூட்டி வா, தங்கச்சி பிள்ளைங்களை கூட்டி நீ ஓ பொண்டாட்டி கூட்டி வா. நானே பொண்டாட்டி கூட்டி வா. Because அவங்க மேரிட் கப்பல். ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா 2 ஃபேமிலியும் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு சர்வே பண்றாங்க எங்கெல்லாம் வந்து தங்கலாம் அப்படின்னு. எங்கடா போய் தங்கலாம்? சர்வே பண்றியா? நம்மளும் ரோல் ப்ளே பண்ணுவோம்டா. ரோல் ப்ளே. அந்த வீடு ஓகே பட் இது கிட்டே இருக்க மாட்டேடா. இது சீப்பா இருக்குல்ல? Airbnb இதுதான் சீப்பா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஓகே.
அப்படிதான் அந்த ரியா அபார்ட்மெண்ட்டை பார்த்தாங்க. அப்ப பார்த்துட்டு ஓகே இங்க நல்லா இருக்கு, பிரைஸ்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு புக் பண்ணிட்டாங்க. சரி புக் பண்ணிட்டு இந்த ஜேர்னியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற வழியில வந்து சம்திங் அவங்க வந்து காட் தியர் ஐஸ், சம்திங் ஆஃபா இருக்கே. அது ஒரு ஒரு லேடியை பார்த்துருக்காங்க அந்த ரோட்லயே. மச்சான் சரக்குடா பண்ணாட்டி சரக்கு மச்சி. இது வந்து நைட் டைமா ஓகே. அவங்க வந்து காலையில வந்து எல்லாம் சுத்திட்டாங்க, கந்திங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நைட் டைம் தான் வந்து செக் இன் பண்றாங்க. இப்ப அந்த காப்பாக்கில் என்டர் பண்ணிட்டு இன்னும் பார்த்துருக்காங்க. ஓகே அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு செக்இன்லாம் பண்ணிட்டு எல்லாம் இவங்கெல்லாம் ரூம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து கேம் விளாட ஆரம்பிச்சிருக்காங்க. பாட் கேம் சேஞ்சர் பாட் கேம்லாம் போட்டு விளாண்டுக்கிட்டு அப்புறம் வந்து இந்த சின்ன பையன்லாம் வந்து நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கான் அவன் பாட்டில். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இருக்கிறதே ஒரே ஒரு பையன், அவன் மட்டும் பாட் கேம் விளையாடிட்டு இருக்கான். அவன் பாட்டில் அவன் விளாண்டுட்டு இருக்கான். இவங்க ஃபேமிலி வந்து இவங்க ரெண்டு பேரும் கப்பல்ஸ் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. என்ன வச்சா விளாடுன செஸ்ஸா? சீக்கிரம் சொல்றேன். ஓகே விளாண்டுட்டு இருக்கும்போது ஸோ அந்த ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒய்ஃப் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போயிட்டு என்ன பசிக்குன்னு சொல்லுதோ இவங்க போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கும் சமைக்கிறதுக்கு என்னடா சொல்லணும், இன்ட்ரெஸ்ட் ஆடும்போது அப்படி சமைக்க என்னடி ஓட்டர் இவங்க பசி எடுத்துச்சா திடீர்னு ஸ்நாக் வேணும் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் போய் ஸ்நாக் பண்ணிட்டு எனக்கு ஸ்நாக் நான் போய் பண்ணிட்டு ஆமா நீங்க அன்யூஷுவலா சொல்லுங்க. ஓகே அவங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்களா? எடுத்துட்டு வந்து டேபிள் வச்சுப்பாடு. இப்போ அந்த பையன் வந்து இந்த கிச்சனே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஓகே இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு மொதல் ஏற்கனவே குப்பை தோட்டெல்லாம் போட்டாங்க. ஓகே ஏன் தர கிச்சன் பார்த்துருந்தான் எல்லாருக்கும் சமைச்சிங்க. எனக்கு ஒரு வாய் கடை வச்சு ஓகே ஓகே லேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஐ திங்க் ஒரு 3 AM அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்க பின்னால வந்து குப்பை தோட்டம் சட்டம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி யாரும் நோண்டுறது குப்பை நோண்டுற சட்டம் வந்துட்டு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இல்ல நீ எதுக்கு சிரிக்கிற? இந்த பையன் நிலைமை யோசிச்ச மணி 3 அம்மா பஸ்க்கு குப்பையில தேடும். ஸோ அப்போ இவன் வந்து குப்பையை தொட்டியை பார்த்து அந்த இடத்துலயே பார்த்துக்கிட்டு இருந்தான் கிச்சன் குப்பை தொட்டியை. இப்போ அவங்க பார்த்துருக்காங்க என்ன சத்தம், இவன் தான் நோண்டிட்டு இல்லை எட்டி பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மா சொல்றாங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அவன் பாயிண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். என்ன பாயிண்ட் பண்றான் அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து பார்க்குறாங்க, அந்த லைட் தட்டி பார்க்குறாங்க, குப்பெல்லாம் வெளியே கிடக்குது, எல்லாம் குப்பையும் வெளியே கிடக்குது, போன்லாம் வெளியே கிடக்குது, நீ பண்ணியான்னு சொல்லி அடிக்கிறாங்க அவனை. வளர்க்க தெரியாது இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கொன்னுடுவேன். இப்போ அவன் சொல்றான் இல்ல அங்க ஒரு அக்கா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப வந்து இவங்க திடீர்னு வந்து எவ்ரிபடி ஸ்டார்டட் டு ஃபீல் சம்திங் ஆஃப் லைக் வியர்ட்லா. இது உட்காந்து அக்கா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. பட் அண்ட் தென் அகைன் வந்து போன்லாம் கொட்டி இருக்கு. அப்ப இவங்க அடிச்சுட்டு இவன் தான் வந்து சும்மா போய் சொல்றான் லிவிங் ரூம்ல வச்சுட்டு ஓகே இப்ப நீ திருப்பி கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் சென்று இவங்க வந்து ஃபன்னா போயிட்டு இருக்கு, நல்லா ஃபன்னா பையன் அடிச்சுட்டு நம்ம ஃபன் பண்ணுவோம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து போனோட இல்ல ஜீவனோட ஒய்ஃப் வந்து போன் எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நாய் வேற விவசாய கட்டணத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கேம் விளையாடுறதுல இன்னும் ஒரு ஃபன்னான விஷயம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது she saw யாரோ ரூம்ல இருந்து அங்க போறத வந்து பார்த்ததும் இவங்க வந்துட்டு லைக் கத்தி போனை தூக்கி போட்டாங்க. ஏன்டி ஐபோன் போச்சு. ஸோ இட்ஸ் லைக் இமிடியட்லி யாரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு இல்லை நான் ஒரு லேடி போறத பார்த்தேன் அப்படின்னு. அப்ப திருப்பி அந்த போன் எடுத்து பார்த்துருக்காங்க, அங்க இல்ல. எது வெப்சைட் இருக்கு, நான் நிஜமா நீயும் நானும் அங்க இருந்தா என்ன பண்ணிருப்போம் யோசிச்சு பார்த்தேன். மச்சான் லேடி போயிருக்குடா, இந்த இடத்துல இன்னொரு லேடி வந்திருக்கா, நாங்க பார்த்து வரோம். லேடி எல்லாம் இருக்காங்க சொல்றாங்க, கொஞ்சம் டீசென்ட்டா போவோம். வெக்கமா இல்ல? ஸோ இவங்கெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, சரி ஓகே இதோட போதும் கேம் நிப்பாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன எவ்ரிதிங் வென்ட் ஆஃப். சரி நம்ம தூங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க ரூம் போயிட்டாங்க. அவங்க ரூம் போயிட்டாங்க. இது வந்து ஒரு 4 AM 5 AM வந்துருச்சு. ஒரு 1 hour 2 hours கழிச்சு 4 AM 5 AM வந்து ஒரு பாடு. ஐ திங்க் ஜீவனும் அவர் ஒய்ஃபும் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கதவு எல்லாம் சாத்தியாச்சு, லைட்லாம் வந்து அடைச்சிட்டு எல்லாம் ரூம் போயிட்டாங்க. ஆனா நடுராத்திரி என்ன ஆகுதுன்னா இவர் ஜீவன் முடிச்சு பார்க்கும்போது அந்த கதவு திறந்திருக்கு, வெளியே லைட் ஆன் ஆயிருக்கு. ஹால் லைட் ஆன் ஆயிருக்கு. இவர் பார்த்துட்டு ஓகே வைஃப் தான் வந்து வெளியே போயிட்டு கதவு சாத்த மறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு சாத்தலான்னு போகும்போது இவருக்கு வந்து ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்டிருக்கு.
நல்லா சிரிச்சுக்கிட்டு விளாண்டுட்டு இருக்க சத்தம். இப்போ இவருக்கு என்ன விளாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பையன் வந்து லிவிங் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான். அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பிள்ளை வளர்க்க தெரியாம என்ன மயிர் மாதிரி கத்திட்டு அவன் இருக்கு. சின்ன ஒரு வயசுக்கு வந்து அவன் பார்த்துட்டு விளாண்டுட்டு இருக்கான். அப்ப போய் பாக்குறாரு அந்த லாட்ஜ் மத்தான உருண்டு ஓடுது. அப்ப ஏதோ யாரோ ஒரு ஆள் வந்து லாட்ஜ் வச்சு காமிச்சிட்டு விளாண்டுட்டு இருக்கு. அப்ப உருண்டு ஓடுறது இவர் வந்து பார்த்துட்டு இவர் வந்து அந்த புவனன்ட்ட போயிட்டு புவனன் ஹரி மயிர் இருக்கா? பையன் தனியா விளாண்டுட்டு இருக்கா, நீ உள்ளுக்கு என்ன விளாண்டுக்கிட்டு இருக்க? என்னங்க அருமை இருக்கா? பையன் என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னொரு பையனுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். நானும் தான் ட்ரை பண்ணிருக்கேன். அவன் ஏன் கதவோட திறந்து வச்சிட்டு போயிருக்கான். கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அப்புறம் பூனா ஒரு வைஃப் வெளியே வந்த பிற்பாடு என்ன சத்தங்க செஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல நாங்க ரூம்ல வந்து லாக் தான் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு. இட்ஸ் நாட் பாசிபிள் தட் அவனுக்கு வந்து கதவு எட்டாது அந்த பயலுக்கு. சோ இது வாய்ப்பே நான் வெளியே வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு அவங்க உடனே பிள்ளையை தூக்கிட்டு என்ன எப்படி அப்படின்னு அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவர் வந்து இப்ப ஜீவன் போயிட்டு அவர் ஒய்ஃப் போயிட்டு எழுப்பலான்னு பாக்குறாரு. எந்திரிக்க முடியல. ஒய்ஃப் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. கண்ணுல தண்ணி வந்துட்டு இருக்கு. தெரியல என்னன்னு, கண்ணுல தண்ணி வருது. எழுப்புறா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் பாத்துட்டாங்களே, அவங்க தானே பார்த்தது. ஐயோ பாவம். கொஞ்ச நேரம் வந்து எந்திரிக்கும் போது அந்த மூச்சு உயிர் போன மூச்சு வரும். தெரியும் ராத்திரி அப்ப நடக்கும். அந்த மாதிரி எந்திரிக்கும் போது அப்படி மூச்சு விட முடியாம இழுத்துட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கறாரு. மூச்சு விடல. அப்ப வந்து இவங்க என்ன ஆச்சுன்னா இவங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க இந்த அபார்ட்மெண்ட் லிஃப்ட்ல ஏறி இருக்காங்களாம். லிஃப்ட்ல ஏறும்போது அந்த லிஃப்ட் வந்து ஒரு மாடியா வந்து நின்னுட்டு இருக்கு. ஒரு இதுல கூட லைட் இல்ல. இதுதான் கனவா? இது அவங்க கனவுல லைட் இல்ல. லைட் ஒரு ஃப்ளோர்லயும் போய்கிட்டே இருக்கு. எண்ட்லெஸ்லி ஒரு ஃப்ளோர் நிக்குது. அந்த ஒரு ஃப்ளோர்ல வந்து ஒரு கேர்ள் நிக்குதான். அந்த லிஃப்ட் திறந்துமே அது தூரத்துல நிக்கிறது உன்னால பார்க்க முடியுது. லைட் கொஞ்சம் ஃபிளிக்கர் மாதிரி ஆகி எவ்ரி ஃப்ளோர் நிக்கும் போது லிஃப்ட் திறக்கும் போது அது வந்து கிட்ட 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 வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இன்னொரு ஃப்ளோர் போகும்போது கிட்ட வருது, இன்னொரு ஃப்ளோர் வந்து கிட்ட வருது. சோ ஆனா அந்த கேர்ள் வந்து ரிப்பீட்டடா வருது. ஒரு இடத்துல வந்து டக்குன்னு காணாம போச்சு. அது வரல. அப்போ வந்து இவங்க வந்து இது வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி அவங்க பார்த்திருக்காங்க. வரலன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ளோர் போகுது. ஒரு அங்கிள் வந்து இருக்காரு. அங்கிள் வந்து அங்க திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காராம். பார்த்துட்டு எங்க அந்த கேர்ளு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த கேர்ள் இவங்க சொல்லியிருக்காங்க எந்த கேர்ளு, நான் ஒரு ஃப்ளோர்ல பார்த்தேன் அப்படி இப்படின்னு. அவர் வந்து திரும்பி தான் பேசிட்டு இருக்காராம். ஸோ இவங்க வந்து கனவுல அவங்க சொல்றாங்களே எங்க அந்த கேர்ள்னு. அந்த கேர்ளுக்கு மூஞ்சே இல்லை தெரியுமா அப்படின்னு அந்த அங்கிள் சொல்றாங்க. அப்படின்ட்டு திரும்பி இருக்காரு. அவங்க உருவம், அவரோட உருவம் அவ்வளோ இதா இருந்திருக்கு. இவங்க வந்து அந்த கனவுல வந்து சடன்லி வந்து எந்திரிக்கலான்னு அந்த ஓடிடலான்னு என்னமோ இருக்கும்போது இந்த கேர்ள் பின்னால் இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் லைக் மல்டிபிள் திங்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு திடீர்னு அந்த மூச்சு அடைச்சிச்சு. அங்கேயே அந்த லிஃப்ட்லேயே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இதில் இருக்கும்போது தான் இவர் எழுப்பியிருக்காரு. ஸோ இது வந்து கனவுல, இது எல்லாமே நடக்குது கனவுல தான். இத மட்டும் வக்கனையா பேசு. ஜீவன் எழுப்பியிருக்காரு. எழுப்பினது அப்போதான் வந்து மூச்சு வந்திருக்கு. ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. பிகாஸ் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஃபியர் ரைட் when you are in அந்த கனவுல இருக்கும்போது. ஸோ அதை எழுப்பும்போது இவங்க வந்து சரி பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு பேக்ல எடுத்து வச்சுட்டு ஜாமான் சொல்ல வேணாம், ஏன்னா அங்க ஒரு கவுண்டர் வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டான். சரி அப்போ வந்து பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே எல்லாரும் அப்போ பூனை என்ன சொல்றாங்க, சரி வேற ஏதாவது ஹோம் ஸ்டே வேணுமா? இல்ல ஹோம் ஸ்டே எல்லாம் வேணா, நம்ம திருப்பி கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ஜீவன் சொல்லியிருக்காரு. நான் அந்த மாதிரி சொல்லி விட்டேன், கூட்டிட்டு வா வீட்டுக்கு கிளம்பலாம். மயிறு மாதிரி பிள்ளையை வச்சுட்டு என் பொண்டாட்டி கண்ட நேரத்தில் அழுந்துட்டு இருக்கு, என்ன பண்றீங்க நீங்க? ஸோ வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு போய் ஓகே ஜாப் பேக் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து ஜீவனோட ஒய்ஃப்க்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. இல்ல என்னால வர முடியல, எந்திரிக்கவே முடியல, அப்படி எப்படின்னு சொல்லி இந்த தண்ணிலாம் கொடுத்து குடிக்க வச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பட் அழுதுகிட்டு இருக்காங்க. லைக் எல்லாம் மூச்சு முடியல, எனக்கு இது என்னமோ ஆகுது. நான் இருக்கேன் வா. ஒய்ஃப் வந்து பையன் தூக்கிட்டு ஓகே நம்ம கிளம்பிடலாம், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு. என் ஒய்ஃப் ஏன் அவன் பையன் இல்ல பூனோட ஒய்ஃப் அவங்க பிள்ளையை தூக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சென்று பால்கனில இருந்து யாரோ வந்து சிரிக்கிறாங்க. திருப்பியும் கிளம்பும் போது பால்கனில சாரி அந்த அந்த கேட்டுன்னுட்டு இருந்து யாருன்னு சிரிக்கிறாங்க. ஸோ சிரிக்கும் போது இவங்க வந்துட்டு ஓகே ட்ரை டு கெட் அவுட் as quick as possible அப்படின்ட்டு இவங்க சரி பேக்லாம் பண்ணிட்டு வெளியாயிட்டாங்க.
வெளியாயிட்டு லிஃப்ட் கிட்ட போகும்போது இதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கனவு சொன்ன மாதிரி அந்த லிஃப்ட் வந்து ஒரு இடமா நிக்குது. ஒரு இடமா நிக்குது. பட் இட்ஸ் நாட் லைக் எக்ஸாக்ட்லி லைக் ஹவ் இன் தி ட்ரீம் லைக் லைட்லாம் அடைச்சிட்டு போய் அந்த மாதிரி இல்ல. இவங்க சொன்ன அந்த கனவுல வந்து ஒரு இடமா நிக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு அங்கிள் நடந்து போறாரு. ஸோ இவங்க வந்துட்டு ஷிட் அந்த ஆனா வந்து இவங்க சொன்ன மாதிரி கனவு சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி நடக்கலடா. ஸோ குட் பி கோஇன்சிடென்ட்லி அந்த அங்கிள் நடந்து போயிருக்கலாம். ஸோ நான் சும்மா வாக்கிங் போயிருக்கேன். ஹலோ அவர் ஆட்டங்க சீட்டி சும்மா எலிவேட்டர் அப்போ அவங்க இறங்கிட்டு காடி எடுத்துட்டு போயிட்டாங்க. காடி எடுக்கும்போது ஓகே என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து அதே ஒய்ஃப் வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் ஒய்ஃப்? ஜீவன் ஒய்ஃப். ஏன் ஒய்ஃப் ஏன் வாந்தி எடுக்குது? நீ தான் ரெடி பண்ணிட்டு இருந்த. நீ தான் பண்ணிட்டு இருந்த. நீ தான் செஸ் சொல்லிட்டு இல்ல இப்போ அவங்களுக்கு தான் தலைவலி. ஜீவன் ஒய்ஃப் தான் தலைவலி. அப்ப திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் கொடுத்து கொஞ்ச நேரம் சென்று திருப்பியும் ஜெர்னி ஸ்டார்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கந்திங் விட்டு கொஞ்ச நேரம் வெளியாகும் போது இவங்க வந்து ஸ்டார்ட் டு ஃபீல் லைக் என்ன சொல்லுவாங்க பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. யாருக்குன்னா நடக்கலாம். ஏன் பொண்டாட்டிக்கு மட்டும் நடக்குது? கொஞ்ச நேரம் சென்று அந்த மாதிரி ஆயிட்டாங்க. லைக் ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இது மாதிரி. இப்ப என்னன்னா பின்னால வந்து ஒரு போலீஸ் காடி வந்து துரத்திக்கிட்டே வருது. ஜீவன் தான் காடி விட்டுறாரு. போன பக்கத்துல வந்துருக்காரு. தெரியும் ஏன் துரத்துதுன்னு. தென் இவங்க பேசிக்கிறாங்க ஏன் போலீஸ் பின்னால வருது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் நேரம் சென்று தெரி ஆனா போலீஸ் நிப்பாடல தருமா. ஸோ இவங்க பக்கத்துல வந்து பார்த்துட்டு தென் த கார் வென்ட் பேக் ஸ்லோலி ஃபாலோயிங். ஓகே ஃபாலோயிங் பண்ணிட்டே கொஞ்ச நேரம் போயிட்டு லைக் ஏன்னா அவன் நிப்பாட சொல்லியே வான் அடிக்கல. எப்போது வந்து ஒரு சைரன் கொடுப்பாங்க சொல்லி. இவங்க மின்னுக்கு போயிட்டு போலீஸ்கார் மின்னுக்கு போயிட்டு பார்த்துட்டு பின்னால அப்படியே கொஞ்சம் பின்னாடி பேக் ட்ரேஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. நம்ம நிப்பாடணுமான்னு சொல்லிட்டு இவங்க சரி ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி இருக்காங்க. அந்த போலீஸ்காரரும் பின்னால நிப்பாட்டி இருக்காரு. இறங்கிட்டு கேட்டிருக்காரு எங்க போறீங்க அப்படின்னு. இல்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகே இன்ச்சி இக்கோ கித் அப்படின்னு நீங்க வாங்க எங்க கூட வாங்க அப்படின்னு. எதுக்கு வரணும் அப்படின்னு ஒன்னும் கேட்காதீங்க. உங்களுக்கு நல்லதுதான். நீங்க கொஞ்ச நேரம் வாங்க. Shut up and do what I say. அப்புறம் காடி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு உங்களை. ஸோ ஒரு இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஓகே இவர் வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஐ திங்க் 6,000 எங்கேயோ வந்துட்டு நிப்பாட்டிட்டு ஓகே இவர் வந்து ஒரு பாட்டிலோட தண்ணி எடுத்துட்டு இருக்காரு. போலீஸ்காரர் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு ஒய்ஃப் மேல அடிச்சுட்டு ஜம்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஹீ டூ த ப்ரேயர். ஓகே இது ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இதுல பண்ணிட்டு ஓகே இதை நான் செய்யக்கூடாது. பட் நான் வந்து actually because he's in job right. I mean he's in duty but he's not supposed to do all that do all these things. But he said that I have to do this thing. I saw something நான் அப்புறம் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணுறது இவங்க கொஞ்ச நேரம் வந்து வாந்தி எடுத்த மாதிரி தெளிஞ்சிட்டாங்க. தெளிஞ்சப்பட்டு ஓகே எனக்கு ஐ ஃபீல் பெட்டர் நான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபீல் பெட்டர் நான் சொல்லிட்டோம். ஓகே இவர் வந்து ஜம்ப் பண்ணி எல்லாருக்கும் வந்து தண்ணி குடிங்க எல்லாரும் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களை வந்து நிப்பாட்டிட்டு பண்ணேன்னா ஆக்சுவலி நான் வந்து அந்த பின்னால ஒரு லேடி வந்து ஸ்விட்சிங் உள்ளுக்குள்ளே வந்து உள்ளுக்கு வந்து அது வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்லுவாங்க லைக் இட்ஸ் லைக் doing something to you like என்ன யார் பின்னால் இந்த மாதிரி பேசிட்டு வராங்க. ஒருவேளை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஓகே இதுல யாரோ ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. he suspected but actually he saw someone in front. ஒரு பிள்ளை வந்து உட்காந்துட்டு இருக்கு. யார் பக்கத்துலன்னா இவரு ஓட்டுற காடி உட்காந்துறாரு. அவர் பக்கத்துல வந்து ஒரு பிள்ளை உட்காந்து அவர் மேல வந்து ஒரு கேர்ள் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இவர் வந்துட்டு ஆக்சுவலி நீ வந்து ஓட்டுறதே தப்புங்க ஒரு ஆள் மடியில வச்சுக்கிட்டு. ஸோ அதுக்கு தான் நிப்பாட்டலான்னு பார்க்கும்போது சம்திங் ஆஃப். ஏன்னா பின்னால ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மின்னுக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துட்டு இருக்கு. ஸோ சம்திங் ஆஃப்னு சொல்லிட்டு இவரால் பார்க்க முடியுமா எப்பரலி ஸ்பிரிட்ஸ் பார்க்க முடியும். நீங்க எங்கேயோ போயிட்டு எதையோ கூட்டு வந்தீங்க. ஸோ ஐ வாண்டட் டு ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜம்பி பண்ணி இதை தெளிச்சிருக்காரு. தென் ஹீ இஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் லைக் உஸ்தாஸ்லா பேசிக்லி. அந்த மாதிரி இப்போ ப்ரே பண்ணி விட்டுதான் ஓகே இப்போ கொஞ்ச நேரம் சென்று எவ்ரி திங் சடன்லி தி ஃபீல் ரிலீஃப்ட் லைக் த என்டையர் ஃபேமிலி ஃபீல் ரிலீஃப்ட். அவங்க வந்து ஓகே தேங்க்யூ ஸோ மச் நம்பர்லாம் வாங்கிட்டு போலீஸ்கார ஓகே இது வந்து இனிமே வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா வந்து அனுமதி கேட்டுக்குங்க. நீங்க வந்து ஒருவேளை வந்து அனுமதி கேட்காம போயிருப்பீங்க அந்த ஹோட்டல்ல. லைக் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் ஏன்னா ஓகே அப்பார்ட்மெண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கதை இருக்கு. அங்க வந்து ஒரு சின்ன பிள்ளை இருக்கு. இந்த மாதிரி ஒரு வயசானவங்க லேடி இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க சொன்ன கதைலாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து இவங்க வந்து பி கேர்ஃபுல்லா. ஸோ அதுக்கு பின்னாடி ஹோட்டலுக்கு எங்க போனாலும் வந்து இவங்க வந்து பெர்மிஷன் கேட்டு தான் புள்ளுக்கு போவாங்க. ஒன்று தெரியுமா இந்த ஹோட்டல் விஷயம் இருக்குல்ல இந்த பெர்மிஷன் கேட்குறது நான் ரொம்ப விஷயத்துல லைக் ஆளுங்கள்லாம் வந்து மீட் பண்ணி பேசினா அவங்க சொல்லுவாங்க
ஒன்று வந்து பெர்மிஷன் கேட்குது. அப்போ நான் கேட்பேன் பெர்மிஷன் எப்படி தான் கேட்பீங்க, கவுத்து வந்து ஹலோ ஹாய் அப்படி சொல்லிக்கலாம் அந்த மாதிரி. திஸ் இட் பெர்மிஷன்னா வந்து நீ வந்து வேர்பலாக பேசுவேன். ஒரு எம்டி ரூமில் வந்து நீ வேர்பலாக பேசுவேன், இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், இத்தனை நாள் நாங்கள் இருக்க போகிறோம், ஸோ அப்படி ஏதாச்சும் இங்கே இருந்துச்சுன்னா இந்த டைமில் மட்டும் என் டிஸ்டர்ப் பண்ணாதான் நாங்கள் கிளம்பிடுவோம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஐ ஹர்ட் நீ ஹோட்டலுக்கு போனோடனே அந்த கதவு திறந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து டோன்ட் என்டர் த ஹவுஸ், அந்த கதவு நீ அப்படி விட்டுரு. ஸோ இட்ஸ் அ சைன் டு சே தட் someone is coming in and whoever was in the room, whatever was in the room, நீ கொஞ்ச நாள் அப்படியே வெளியாயிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். So does this apply to every hotel? Every hotel, 5-star hotel? up to you. It is just a belief. 5-star hotelனா இன்னும் கூட, ஏன்னா வந்து அது ரொம்ப ஃப்ரீக்வெண்டாக அந்த ப்ரீமியம் ரூம்லாம் ரொம்ப எடுக்க மாட்டாங்க தெரியுமா. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல். அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, ரூமுக்குள்ளே போனோடனே தே சே நீ என்ன போட்டு வரியோ உன் காலில், பீட் ஷூ ஸ்லிப்பர், அந்த ஸ்லீப்பர் வந்து தலைக்கீழால வைக்க சொன்னாங்க. தலைக்கீழால வச்சுட்டு நீ ரூமுக்குள்ளே போ அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ சைன் லைக் அதை விரட்டி வெளியே அடிக்கிறது அந்த மாதிரிலாம். இதில் வந்து நான் கேட்டது, பட் ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ. ஸோ ஆக்சுவலி இப்போதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து இது கேள்விப்பட்டேன், பட் ஐ திங்க் யூ வுட் நோ திஸ் மோர் தென் எனிஒன். தெரியுமா நீ சுடுகாட்டில் இருந்து காசு சம்பாதிக்கலாம்? எப்படி? யூ நோ தட் நீ சுடுகாட்டில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5K நீ சம்பாதிக்கலாம். ஓகே, ஐ திங்க் ஐ நோ. So apparently it's a tradition, correct me if I'm wrong. So the tradition என்னன்னா, உப்பு விற்கிறது. சுடுகாட்டில் 12 மணிக்கு நீ உள்ளுக்கு வந்துட்டு ஒரு தார் திரும்ப அந்த ப்ளூ ஒயிட் பேப்பர் இது மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி, அந்த பிளாஸ்டிக்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, ரஃபியா மாதிரி ஃபீல் மாதிரி இருக்கும். ஓகே, இஸ் லைக் they call it TARP, TARP. ஓகே, TARP. ஓகே, ஸோ அந்த எடுத்துட்டு நீ வந்து பெக்கெட்டை வந்து சின்ன பெக்கெட்டில் வந்து சால்ட் போட்டு வச்சிரு. சால்ட் வச்சோன்னே 12 மணிக்கு மேலே 12 to 4 AM என்ன இருக்குன்னா, நீ உட்காந்துருக்கும் போது feel a presence. Finally you feel a presence and a hand will come in. The hand wouldn't come in like a clean. அது வந்து எல்லாமே கிழிஞ்சு போய் கிடக்கும். And you'll be burnt. And you'll be shaking. You'll be shivering lah. You're not supposed to look at it. Look at what? Whatever it is. நீ இப்படி நீ அந்த கையை மட்டும் தான் பார்க்க முடியும். நீ இப்படி மேலே திரும்பி பார்க்கக்கூடாது. ஓகே, அந்த எடுத்துட்டு வந்து நீ வந்து பேக்கெட் கொடுத்துரு. பேக்கெட் எடுத்து அது வந்து ஒரு விஷயம் வந்து விட்டுட்டு போயிருமா. இந்த மாதிரி ராத்திரி நடக்குமா. ராத்திரி வந்து திஸ் ஸ்டோரி இஸ் a very very famous in Malacca. ஓகே, ஓகே, நடத்தின மறுநாள் வந்து அது கொடுத்தாங்களே அந்த whatever they gave, they will turn into cash. The actual cash. And you will have a week to spend it. நீ ஒரு வாரத்தில் செலவு பண்ணிடணும், இல்லாட்டி அது காண போயிடும். ஓகே, இது கேள்விப்பட்டிருக்கேன். So that's why I'm like I heard apparently the salt இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி ஒரு ஏதோ ஒரு மார்ச்சுரியில் இந்த மாதிரி it is believed in Chinese culture. ஓகே, so that's why I thought you would know. ஆக்சுவலி இது இன்னொரு விஷயமும் இருக்கு இதே மாதிரி. இப்போ லெட்ஸ் சே உனக்கு தோயோல் இருக்குன்னு வச்சுக்கேன். இது சொல்லியிருக்காங்க, எத்தனை எவ்வளோ த்ரூன்னுலாம் நமக்கு தெரியாதுலா, மீத்தோஸோ தோயோல் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீ வந்து பச்சை பேர் இருக்குல்ல, பாசிப்பேர் நீ வந்து கொட்டி விட்டினா apparently the toyo like to play with it. நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. ஸோ அது வந்து ஒன்றா பிக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது when பிக் பண்ணும்போது வெடி கால சூரியன் உதிச்சிருச்சுன்னா you will turn into a physical form. When it turn into physical form, they can capture it. அது வந்து சாக்கு பையில போட்டு அந்த உஸ்தாஸ் கொண்டு போயிடுவாங்க. நான் இது கேள்விப்படல. நான் என்னன்னா, உங்க வீட்டில் வந்து தோயோல் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தட்டில் வந்து அந்த பாசி பயிர்களை கொட்டி வச்சிரு, மறுநாள் நீ எஞ்சி பார்த்து அது கீழெல்லாம் அப்படி கடைச்சினா அது சம்திங் இன் ஹவுஸ் ஜஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் உங்க வீட்டில் இருக்கா இல்லையான்னு. இந்த காலகட்டத்தில் விடிஞ்சோடனே அது பிடிக்குது. இதெல்லாம் வந்து இது ஒரு கதைனா அது ஒரு வெர்ஷன். ஸோ வெர்ஷன்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி. But the salt thing apparently is a very old culture. நீ வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. சைனீஸ் வந்து செமெட்ரிக்கெலாம் போயிட்டு தான் பண்ணுவாங்க சில பேர். ஆமாவா, குடிகாரங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க. குடிகாரங்களா? They want immediate money இந்த மாதிரி பண்ணுவாங்க. So not many people know about these things lah. So நம்ம பார்த்துட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, கிரீஸுக்கு தெரியுமோ. இப்போ நீ இதே மாதிரியே ஒரு இப்போ சில கோயிலில் வந்து இப்போ வந்து டைப்பிங்காக எங்கேயோ வந்து பண்டி கோயில். ஆமா, ஆக்சுவலி நான் டைப்பிங் போகும்போது ஒரு கண்டுபிடிச்சேன் தெரியுமா. டைப்பிங் ஒரு ஃபேமஸான பண்டி கோயில் இருக்கு. Powerful people come from powerful places. பண்டி கோயில் இருக்குன்னு தெரியாது.
இப்போ எப்படி இல்லையா அந்த கோயில் வந்து பண்டிகைலாம் வருமா, நீ இந்த பண்டிகையை டச் பண்ணினா உனக்கு நம்பர் அடிக்கும்ன்றது நம்பிக்கை. ஓ ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துக்கு போய் நம்பர் அடிச்சிருக்கு. அதனால இன்ன வரைக்கும் வந்து ஐ திங்க் நவ ஈவன் நவ ஐம் நாட் ஷூர் இப்போ இருக்கான்னு தெரியல, ஆனால் இன்ன வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பண்டிகை நீ தொட்டினா உனக்கு நம்பர் அடிக்குமா? நம்பர் என்ன அடிக்கும்னா கனவுல வந்து நம்பர் தெரியுமா உனக்கு. ஸோ நீ மறுநாள் போய் நம்பர் எடுத்தா நம்பர் அடிக்கும் நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களோட அம்மா வந்து இப்படி தான் டெய்லி தொடங்கிட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து கனவுல வந்திருக்கு, நம்பர் எடுத்தாங்க, நம்பர் அடிச்சிருச்சா. எனக்கு நம்பர் இருக்கு இப்போ பிடிக்காது. ஸோ அது எங்க அம்மா வந்து இதே பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அடிச்சிருக்கு. ஆனால் காட் பண்டியில் கிரீக்ல ஒரு கோயில் இருக்கு, நியர் டு தைலண்ட் பார்டர்ல. கிரீக் வந்து லைக் பேரா லைக் பிஃபோர் கோயிங் டு பார்டர். கிரீக் நான் கிரீக்னு கேட்டேன். கிரீக் ஜூஸ்ல வந்திருக்காரு. இல்ல அங்க வந்து ஒரு பழைய 500 வருஷமான மரம் இருக்கு. ஓகே, பிஃபோர் தட் அந்த காலத்துல வந்து தைலண்டும் இதெல்லாம் மலேசியாலாம் ஒரு ஃபார்ம் ஆகல. 500 வருஷத்துக்கு முன்ன வந்து திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தைலண்ட். அதுதான் லைக் ராஜராஜ சோழன்லாம் ஒரே இருந்துச்சுல. ஸோ தைலாந்து வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மாங் இருக்காரு, அவர் பேர் வந்து லாங் புத்வாட். ஓகே, அவர் தான் வந்து இங்க மலேசியா, அவர் வந்து இங்க தான் கடைசியா வந்து காலமானவர். ஸோ இங்கே தான் பாஸ் அவே. ஸோ இவர் வந்து தண்ணிலேயே அங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அது ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும், மினி வாட்டர் ஃபால் மாதிரி. ஸோ அங்கே தான் வந்து அந்த மரத்தை நீ வந்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா உனக்கு நம்பர் தெரியுமா. ஓகே, தென் ஆஃப்டர் அந்த நம்பர் கிடச்ச பிற்பாடு அந்த நம்பர் நீ எழுதி அங்கே கட்டி வச்சிருக்கும், மரத்தில் கட்டி வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மரம் வந்து கிளைகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அது 500 years ஓல்டு ட்ரீனால இப்போ வந்து அந்த பாக் அந்த ட்ரீயோட அந்த இது மட்டும் தான் இருக்கு, ரூட்ஸ்ல அந்த ரூட் இருக்கு. பட் த டாப் க்ரோ பண்ணாது இதுக்கு மேலே. ஸோ ஆனால் இன்ன வரைக்கும் நம்பர் போயிட்டு யாரும் தேய்ச்சி அதை வந்து துணி கட்டி வச்சுருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போய் அவங்களுக்கு வந்து பட் உடனே அடிக்கலை, அவங்க திரும்பி கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அடிச்சிடும். நான் சொன்னேன் நீ கண்டினியூஸாக எந்த நம்பர் அடித்தாலும் அது அடிச்சிடும், கன்சிஸ்டன்சி. ஸோ அதனால ஏதோ ஒரு இடத்துல அடிச்சிச்சு, அவங்களும் போயிட்டு அந்த மாதிரி கட்டி அங்கே வச்சுட்டாங்க. பட் இந்த மாதிரி உனக்கு பிலீஃப் இருக்கா? லைக் யூ டூ ஒரு விஷயம் நீ ப்ரே பண்ணி அதை வந்து எழுதியோ இல்லை தூக்கி போட்டோ? எனக்கு அந்த பிலீவ் இல்லை. எனக்கு ஜெனரலி நான் வந்து அந்த மாதிரி பிலீவ் பண்ற ஆள். பிகாஸ் ஐ ஃபீல் இந்த மாதிரி பண்றவங்க இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ராபப்ளி ஜஸ்ட் டு ஏர்ன் மணி. ஏன்னா எவனோ ஒருத்தன் ஒரு விஷயம் பண்ணியிருப்பான், தி திங் இஸ் அதை பண்ண ஸோ அதில் ஒருத்தன் யோசிக்கணும் இதில் நம்ம எப்படி காசு சம்பாதிக்கலாம். அப்போனா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நீ வந்து காயின் தூக்கி போடுற, இல்லை நீ வந்து ஏதாச்சும் துணி வச்சு கட்டுறேன்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த காயினையும் அந்த துணியும் நான் விற்க ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒரு கூடிய இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி முதலாம் சொந்தமாக பண்ணுவாங்க. அப்போ எப்படி இருந்தாலும் சரி இங்கே வந்துட்டாங்க நம்ம இவங்ககிட்டயே வாங்கிடுவோம்னு சொல்லி ஸோ வைக்க ஸோ ஐ கிரியேட் த டிமாண்ட் அண்ட் ஐ கிவ் த சப்ளை. சப்ளை. ஸோ அவன் சம்பாதிச்சான். அப்போ ஆனால் ஸோ as டைம் கோஸ் ஆன் நீ போகும்போது லாஜிக்லி 10 பேர் வந்து விஷ் பண்ணாங்க வச்சுங்களேன், அதில் வந்து 10 விதமான விஷ் இருக்கும். ஆனால் அந்த 10 விதமான விஷில் வந்து ஏதாச்சும் 2 மட்டும் ஒரு இந்த விஷ் அவங்க பண்ணால் நடக்கும், அப்படி ஒரு விஷயம் இருக்கும். மேபி வேலை கிடைக்காம இருக்கலாம், எனக்கு இந்த 6 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன்னா அவன் நினச்ச வேலை அவனுக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு வேலை அவனுக்கு கிடச்சிரும். ஸோ கிடச்சோடனே தெய்வமே என்னை வந்து இந்த மரம் காப்பாற்றிடுச்சு அப்படி சொல்லி அவன் ஏதாச்சும் ஒரு வதந்தி மாதிரி கிளப்பி விட்டான்னா ஸோ என்ன ஆகும், அப்போனா நம்ம நினைக்கிறது நடக்குது. அந்த மாதிரி இப்போ சில பேருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்கலாம். ஸோ வந்து அவங்க வந்து சரி நம்ம வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டோம், இந்த விஷயம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் காயின் தூக்கி போடுறேன், அந்த மாதிரி விஷ் பண்ணிட்டு போடுவாங்க. அந்த காயின் தூக்கி போட்டு மேபி அந்த 3 months கேப்பில் வந்து ட்ரீட்மெண்ட்டோ டாக்டரோ மெடிசன் ஏதாச்சும் எடுத்து அப்புறம் புருஷன் வந்து அவன் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஒரு விதத்தில் குழந்தை உருவாச்சுன்னா ஓகே ஃபைன், இந்த டாக்டர்லாம் அப்ரிஷியேட் பண்ணால் கூட திருப்பி அந்த கிளிக் உனக்கு வரும். ஆக்சுவலி நான் வந்து 3 months பேக் தூக்கி அந்த காயினை போட்டேன். ஸோ அப்போனா அந்த வெள்ளு வேலை செய்யுது, அந்த தண்ணி வேலை செய்யுது. அந்த மாதிரி people believe that everything that happened is something they did for luck. யா இஸ் ஆக்சுவலி நீ வந்து நம்ம மினிஸ்ட்ல இருக்கோம், உன் பாரத் வந்து ஒரு இடத்துல போயிட்டு நீ போறேன்னு நீ வந்து இதை பத்தி worry பண்ணாம ஒரு இடத்துல போடும்போது you know when you do something without worrying about it, like you feel like I believe in this, like I'm not going to worry about it, you would tend to do it much more frequently without realizing, because நீ அதை worry பண்ண மாட்டே. அது அந்த மாதிரி லக்கா இருக்கும். பட் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நோ ஐ ஃபீல் லைக் அது நடந்திருக்கு, பட் அதோட அந்த எஃபர்ட் அவங்க மறந்துட்டு அவங்க திருப்பி அந்த லக்குக்கே போகிறாங்க. லைக் they could have put the effort. லைக் இந்த பட் the thing is you still need luck. பட் எனக்கு என்னோட பிலீஃப் என்னன்னா உன் லக்கு வேலை செய்யும் when you put your effort. விடாம முயற்சி பண்ணாதான். ஆமாம், அன்றைக்குமா அந்த படத்தை லக்கு சம்மந்தம் வரப்பல. பட் ஐ ஃபீல் அதில் ஏன்னா இப்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது லைக் ரிப்பன் கட்டி நான் ஒரு விஷயம் நான் வந்து எனக்கு நடக்கணும், அது அவங்க நம்பிக்கை. எதுவுமே படிக்காமல் நான் இன்னைக்கு
4 ஃபிளாட் எடுக்கணும், எழுதிட்டு விட்டு சும்மா உட்காந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் உட்காந்து நடக்காது. நாலு சின்ன பொண்ணுங்க வந்திருக்கோம் 4 flat. லாஜிக்கான விஷயம் தான். என்னது நீ என்ன எழுதுன, அதுதான் நான் கொடுத்தேன், நீ தெளிவா எழுதணும். எனக்கு 4 A வேணும், இல்ல ஏ ட்ரிபிள் ஏ பேட்டரி. நாளை என்ன கேட்ட ஸ்பெசிஃபிக்கான வைக்கணும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எழுதணும்னா அந்த துணியில நீ ஒரு எஸ்ஐ தான் எழுதணும். அதாவது இந்த chat GPT கிட்ட கேட்போம், இவனே எஸ்தான் நடுவில் இந்த நீ எக்ஸாமே எழுதிருக்க. அந்த மரத்துல ஒருத்தர் எல்லாரும் சின்ன ஒருத்தர் பெரிய சேலை எடுத்துட்டு போறான் நான் கட்டுறதுக்கு. என்ன சார் பண்றீங்க, அவ்வளவு எழுதிருக்க சார். எழுதுறதுக்கு பதிலா படிச்சிருந்தான்னு அந்த மரமே காலி துப்பு பண்றாங்க. But I still feel like அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்புறவங்க கூட நம்பிக்கைன்றது இப்ப இந்த மாதிரி பண்றாங்களா, இட்ஸ் ஜஸ்ட் இந்த ஹோப், a sense of hope கொடுக்குதுல. அது வந்து ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு ஒரு மூவிங் ஃபார்வர்ட் தான். இப்போ நீ ஒரு ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்க, ரொம்ப இதா இருக்க. இப்போ அன்னைக்கு கூட வந்து நான் வந்து மாதருக்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு ப்ராப்பரா மெடிக்கேஷன் டயட் ஃபாலோ பண்ணா நல்லா வந்துடுவாங்க. என்ன பிரச்சனை கேட்கும்போது அவங்ககிட்ட சொல்லும் போது ஓகே இந்த கோயிலுக்கு போங்க, ப்ரே பண்ணுங்க, நல்லா ஆயிரும். பட் என்னன்னா இது வந்து அவங்க எடுக்கிற ஸ்டெப் வந்து எதுக்குன்னா அந்த டைம் வந்து கோப்பிங் மெக்கானிசம், அதை கோப் பண்றதுக்கு. ஏன்னா இது வந்து அவங்க என் கதை கேட்கும்போது ஐயோ இன்னும் இவ்வளோ பிரச்சனையா, அப்படி அவ்வளோ பிரச்சனை இல்லை, ப்ராப்பரா பண்ணா செட் ஆயிரும். பட் அந்த கோப்பிங் மெக்கானிசம் சில பேருக்கு இப்படிதான் இருக்கு. ப்ரே பண்ணா போயிடலாம், ஆனா அவங்களும் இந்த ஸ்டெப் எடுத்தாதான் முடியும். லைக் இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி தான். நீ வந்து கோப்பிங் மெக்கானிசம் சொல்றல, ஸோ என்கிட்ட வந்து ஒரு கதை இருக்கு. I will tell you all first, then you guys tell me what you all think about it, okay? So இந்த ஸ்டோரி என்னன்னா, there was a couple, the 1970s நடந்துன்னு நினச்சிக்கோ. அப்பயா இது ஒரு கப்பல் இருந்திருக்காங்க. ஸோ அந்த கேர்ள் பேர் வந்து மிஷால், பையன் பேர் வந்து ஜேம்ஸ்னு வச்சுக்கோ, எனக்கு சரியா தெரியல. மிஷால் கோஸ் ஃபார் தெரப்பி. ஷி கேனாட் கோப் வித் திங்ஸ் அண்ட் எவ்ரிதிங். தெரப்பிஸோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காளா. ஸோ ஷி நோஸ், த தெரப்பிஸ்ட் நோஸ் இஸ் a guy-லா. ஆனால் தெரப்பிஸ்ட் ரொம்ப நாள் வச்சிருக்கு இந்த பிள்ளைக்கு வந்து ஏதோ நடந்திருக்குன்னு. Because he cannot figure out what it is, but this girl has something wrong with her. This girl got married. Therapist வந்து பார்த்திருக்கான். இது வந்து திடீர்னு வந்து I think she got miscarriage or something. Okay. Then she fell into depression. So when she fell into depression, she ended up going for more therapy. When she was going into therapy, they tried to do hypnotherapy or psychotherapy. Okay. தெரியுமா அன்னின் படத்துல அந்த சின்ன பிள்ளை. ஸோ அந்த மிஷாலுக்கு வந்து திருப்பி சின்ன பிள்ளை கொண்டு போயிருச்சாங்க. ஷி ஹேட் ரிப்ரெஸ் சைல்ட்ஹுட் மெமரிஸ். ரிப்ரெஸ்னா அன்னியன் படத்தில் மாதிரி அந்த தெரியுமா அம்பி வந்து அந்த பிள்ளை கஷ்டமான ஒரு சைல்ட்ஹுட் அந்த மாதிரியா இல்லை, அந்த ஒரு மெமரி ஏதோ கெட்டது நடந்திருக்கு, ரிப்ரெஸ் வச்சு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஆபத்தான விஷயம் இருந்துச்சுன்னா they'll forget it. It's a memory they just want to forget about. அதான் சொன்னது பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா they want to overcome that sadness. So this girl has found out when she was 5-6 years old, she was sacrificed to a demon. She was part of a demon ritual. And when she was sacrificed to the demon ritual, her mom பறிகொடுக்க பார்த்திருக்காங்க the demon. She can recall it so vividly that she said the demonic possession was happening until Mother Mary, Archangel, had to come in and stop the demon from entering. Saying that vividly. ஸோ இது நடந்த பிறகு இது வந்து ஒரு நாள் நடந்ததில்ல, இது வந்து ஒரு 5 வருஷமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. Until they found out இந்த மாதிரி இருக்குன்னு, and that's when they found out what is a satanic cult. She divorced her husband, she married the psychiatrist because apparently he understands her better. So these two people got it. So they published news and they told like இதெல்லாம் நடந்திருக்குன்னு. நான் நடந்திருக்குன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் lot more satanic cults started coming up. அப்போதான் தெரிஞ்சிருக்கு satanic cults வந்து ஏன் வந்துச்சு. நிறைய பேர் இடத்துல இந்த மாதிரி satanic வந்து cults வந்து they are praying to satanic worshiping them. But here's the thing, நம்ம satanic cultsனா என்ன நினைப்போம்? கருப்பு துணி போட்டு லைட்ல கேண்டில் ஏத்திட்டு நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேர். சரி அது but we also think the பலி கொடுக்கிறது அந்த மாதிரி. Okay. But this is something that I researched on. But apparently satanic cult is just talking about like நீ வந்து கடவுள் வந்து பைபிள் what a way to live அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே. Satanic cult believes that you are free, your will is free, you have freedom of expression and speech. Okay. So நீ என்ன வேணா பண்ணலாம், அது உன்னோட இது. So அது வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா போகலாம். Okay. Like your freedom, extreme level of freedom that you make the choice.
It's like saying Adam and Eve came about because humanity exists because Adam and Eve made a mistake. Oh. So does that mean God interfered or Satan interfered? So humanity exists because Satan or God? இப்ப அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்கு. கடவுள் வந்து நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த கதையில இருந்து சாத்தான் தான் பண்ண சொல்லியிருக்காரு. So they believe that. ஓ அந்த மாதிரியா? So சைத்தானாலதான் நம்ம மனுஷனே வந்துச்சு. ஆனா நம்ம கேள்விப்பட்டது எக்ஸ்ட்ரீம். ஸோ இது போயிட்டு இருக்கும்போது it became a book, remembering Michelle, document evidence of son. ஸோ சைல்ட்ஹுட் இருக்கும், அது ரொம்ப டீட்டெயிலாக எழுதி வச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு, மத மாரி வந்ததெல்லாம். இப்போ ரீசன்ட்லி இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி திருப்பி எடுக்கும்போது they found out இந்த சேத்தனிக் நடக்கும்போது these two couples they blamed a lot of people started coming out saying they were in part of this cult and everything. ஸோ நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் மீ டூ மாதிரி எல்லாரும் வந்து ஜெயிலு போட்டாங்க. இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்களாம் ஜெயிலு போட்டு, ஏன்னா இந்த பேப்பர் ரிலீஸ் பண்ணால. இப்போ என்ன தெரியுமா ஆச்சு? they found out that a few churches gave them the money to do this so that people will come to church more often. யூ சேட்டான் இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வர்றது இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. And there's recollection of a lot of people saying like இல்லை இது இந்த அந்த ஃபேமிலியே சொல்லியிருக்கு இதெல்லாம் நடந்ததில்லை, இது வந்து கட்டுக்கதைன்னு. ஆனால் அவங்க வந்து நடந்திருக்குன்னு அவங்க ப்ரூஃப் வச்சிருக்காங்க. ப்ரூஃபில் they have a detailed explanation. ஆனால் ஃபேமிலி சொல்லுது இது இல்லைன்னு. At the same time they found evidence, like they didn't call it a few, like you know circumstantial evidence இருக்குல்ல, like church funded them or certain things. So these people in the 70s became the pioneer of satanic culture. Now there are cautionary tale of what a satanic culture should be. அப்படின்னா நீ வந்து ஒரு சேத்தான் நம்பி இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் நிறைய இருக்கு, சாத்தான் நம்பி நீ போறானா. ஸோ இவங்க தான் அந்த எக்ஸாம்பிள். So இவங்களே கிரியேட் பண்ணிட்டு இவங்களே அதை வந்து so apparently the satanic culture they say they created, and it's not they created, it's the church created to push people to church. So like a business marketing la. So நீ சொன்னீங்க சப்ளை அண்ட் டிமாண்ட் சொல்லிட்டு இருந்தல, இதான் இது. and it's not like இது வந்து நான் சொல்ல, இது வந்து actually ஒரு புக்கா இருக்கு. புக்கா இருக்கு, and there's a documentary all about this. Cause of this couple is why satanic cults started becoming what they are. So நீ இப்பெல்லாம் நிறைய வந்து இந்த ஓஷோலாம் சொன்னல, அந்த ஓஷோ நிறைய இருக்குல்ல, this fellows was the pioneer. ஸோ இவங்க படிக்கும்போது they found out like இந்த மாதிரி தான் people manipulate பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி பாரு, அப்போ நீ கேள்விக்கலாம், the satanic people, the people who worship, there are people like that, there are apparently people like that. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஆடு அதெல்லாம் பலி கொடுக்கறல, we believe in freedom of expression. ஓகே. ஸோ their argument is மனசு இருக்கிற முக்கிய காரணமே Adam and Eve வந்து தப்பு பண்ணால. நீ அப்போ நீ சேத்த நம்பியா, நீ கடவுள் நம்புறியா? என்ன நம்புவ? I'm asking all, like if you think in that perspective, ஆமால இது like what they saying is true, and they say we believe in freedom of expression. படத்துல தான் இந்த மாதிரி antichrist அந்த மாதிரி. No, they don't. Apparently from what they say is we believe in human beings need to make mistakes, but I'm not saying like போய் சேருங்கன்னு அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஃப்ரீடம் போகுது. அப்பனா நீ ஒருத்தனை கொலை கூட பண்ணலாம். That's what they believe. You have the freedom to do that. Because mistakes make you a human. That's what they believe. So நம்ம இப்பவுமே வந்து நிறைய கடவுள் பத்திலாம் பேசியிருக்கோம். ஆனா இது அந்த ஆப்போசிட்டான ஒரு ஸ்பெக்ட்ரம் தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க இவங்க தான் கெட்டவங்கன்னு. ஆனா இவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவங்க தான் கெட்டவங்கள. ஸோ இது ரொம்ப எனக்கு கொஞ்சம் பிகாஸ் நீ சொன்ன மாதிரி தான் அந்த கருப்பு ரோபோட் அந்த மாதிரி. ஆனா இந்த அடம் ஈஃப்னு கதை வந்தா நீ ரைட்ஃபுல்லா நீ சேத்தன் தான் சாத்தான தான் தூண்டி விட்டுருக்கான். அண்ட் சாத்தானால தான் இருக்கும். ஸோ ஹெல்க்கு நீ போனா, so the question is, if Satan made humans, because Satan is the reason made humans, so is hell actually a heaven or heaven is actually hell? Some people என்ன சொல்றாங்க, நம்ம இருக்கிற இடமே வந்து ஒரு ஹெல் தான். சில பேர் என்ன சொல்றாங்க, இதான் ஹெவன், நீ அனுபவிக்கிறது அனுபவிச்சிரு, இதான் உன் சொர்க்க வாசல். என்னடா சொல்ற? ஆர்ஜே பாலாஜியோட படம்ல இது. ஆனா எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இந்த ரிசர்ச் பண்ணும்போது என்ன கல்ட்டு, பிகாஸ் நான் வந்து யோசிச்சிருந்தேன் கல்ட்டுலாம் வருது. apparently this was the research paper, the document that actually
மேட் ஹெட்லைன்ஸ். அப்போ 70s நிறைய பேர் வந்து இந்த இது கேட்டு சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னாங்களே, எல்லாம் சேட்டானுக்கு போட்டாங்க. ஆமாவா? ஓகே, இது வந்து நான் ஒரு இடத்துல படிச்ச விஷயம். இது கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். எப்படி இப்போ நீ பார்த்தீங்கன்னா சைட்டனுக்கு ஏன் வந்து ட்ரைடன் இருக்கு அண்ட் ஹி ஹேஸ் லைக் யூனோ இந்த கொம்பு, இந்த மாடு கொம்பு, இந்த அந்த உருவம்லாம் இருக்குது எப்படின்னு நீ நினைக்கிற? அப்பரன்ட்லி இந்த போப் வந்து லைக் ஏர்லி டைம்லாம் ஹி வென்ட் டு இந்தியா, ஹி ட்ரை டு ப்ரீச் இந்தியன்ஸ். அப்போ வந்து இந்தியன்ஸ் வந்து ஹியூமிலேட்டட் ஹிம் அண்ட் ரிஃப்யூஸ்ட் டு அக்செப்ட். ஸோ அவர் வந்து இதை வந்து எப்படி அவங்கள வந்து இதை வந்து ப்ரொபகண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோ பேக் டு ஹிஸ் கண்ட்ரி. எல்லார்ட்டையும் எப்படி ப்ரீச் பண்ணுறாருன்னா, சிவன் வந்து எப்படி இருக்காரோ அது வந்து அந்த ட்ரைடன், அந்த மாடு அதெல்லாம் வச்சு ஹி கிரியேட் அ ஃபியூஷன். டீமன் சேத்தன்னா இப்படி தான் இருப்பான். அண்ட் பாம்பு ஏன் வந்து சிம்பிள் ஆஃப் டீமனாக மாறுச்சுன்னா, சிவன் கழுத்தில் வந்து பாம்பு இருக்கும், அதை வந்து டீமனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கிரியேட்டட் அஸ் நாகினி. ஆமால. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்றது இல்ல கதையை. ஸோ கதையை எப்படி நீ மாத்திட்டீங்கன்னா, டீமனா ஒரு தடவை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா the world will change to look at it as a demon war. ஆக்சுவலி அந்த காலத்துல இருந்து நான் கேள்விப்பட்டது, every religion goes through a war. Do you know that? So every religion goes through a war before it becomes peaceful. Like Hinduism, Buddhism all went through a war. Correct. Right? So இப்போ கரண்ட் வந்து உனக்கு தெரியும் அந்த ரெண்டு இது. பட் டியூனோ ஹிந்துவில் வந்து வார் நடந்திருக்கு. ஆனால் வார் நடக்கும்போது அந்த சிவ பக்தனும் என்ன விஷ்ணு பக்தனும் அது ஒரு சண்டே நடந்திருக்கு. ஐ நோ தே ஃபாட், பட் ஏன் இதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபாட்டே வந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சேன், அந்த தசாவதாரம் படம் பார்த்தேன். ஸோ நீ தசாவதாரம் படம் பார்த்தல, ஸோ அந்த நேரத்தில் எனக்கும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த காலத்தில் வந்து ராஜார்கள் தான் will decide what religion that. No, I think the king decides who you need to pray. Yeah, so the king decides what people will pray to. அதனால தான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து ஏன் யாரை முதல்ல டார்கெட் பண்ணாருன்னா, ஆக்சுவலி கிங்கை தான் டார்கெட் பண்ணாரு. He sent the disciples to all the kings. ஏன்னா இவங்க மாறினாங்கன்னா அந்த மக்கள் மாறிடுவாங்க அப்படி. He did some kind of political. Yeah, I mean every religion started off political. Correct. So அது வரும்போது political தான் மாறி இருக்கும். ஏன்னா லீடர் மாறினானா ஆட்டோமேட்டிக்கலி மக்கள் மாறிடுவாங்க நம்பிக்கை. Yeah, because Islam and Christianity also came about to free people from slavery. ஸோ நீ வந்து அந்த மாதிரி கிங்லாம் இருக்கிற நீ, ஏன்னா சிவபக்தனா இருக்கல, ஸோ கிறிஸ்டியானிட்டியில் வரும்போது நீ இங்கே வா, நீ இந்த இடத்துல வந்து பிடிவிலேருந்து வந்துரு. ஏன்னா அந்த காலத்தில் இஜிப்ஷன்லாம் அந்த ஃபேரோ அந்த மாதிரிலாம் அந்த இடத்துல இருக்கும்போது கிறிஸ்டியானிட்டிக்கு. பட் இன் சம் வே இப்போ நீ சொல்கிற கான்செப்ட்லாம் இருக்குல்ல, இப்போ காலகட்டத்தில் இதை வந்து நீ அப்ளை பண்ணி பார்த்தா இட்ஸ் லைக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஒரு பார்ட்டிக்குமே வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கும். நான் இது பெட்டர். ஸோ ஒன்று இப்போ சொந்த நீ இங்கே வா, நீங்கள் இழுக்கிறதுக்குன்னு அவன் என்ன பண்ணுறான், நீ எப்படி வந்து இப்போ வந்து சிவனை வந்து டீமன்னு காட்டுறதுக்கு வந்து இந்த எலிமெண்ட்லாம் இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி இவனை கெட்டவனா காட்டுறதுக்கு நான் என்னென்ன சொல்ல போகிறேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அது அப்படியே லூப்பில் தான் போயிட்டு போட்டி. இப்போ வந்து நான் பார்க்கும்போது இது என்ன சொல்கிறாங்க, இந்த ரூபத்தில் இருக்கலாம் அந்த போட்டி. ஆக்சுவலி இது வந்து ரிலிஜனால இல்லை, ஐ திங்க் people with extreme motives and weaponizing beliefs do this. Actually human nature, இது வந்து ஒரு புக்கில் படித்தேன். human nature வந்து we will always find a reason to fight, doesn't matter. இப்போ பாரு, இப்போ வந்து நம்ம வந்து முன்ன வந்து யாருமே வந்து இந்தியாவை இன்வைட் பண்ணுறதுக்கு முன்ன வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் வந்து விஷ்ணு சிவன். அப்பயும் வந்து பிரிஞ்சோம். when someone will come to earth like invade பண்ணும்போது சிவன் விஷ்ணு followers will become united and we will against someone. so ஒரு பிரச்சனை இருக்கும்போது we will as long there's a common enemy. correct. as long that people only unite when there's a common enemy. இதான் அந்த அது ஒரு சேயிங் இருக்குல்ல, லைக் நீ உலகத்துல இருந்து ரொம்ப போர் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கெட்டவனை ரொம்ப கெட்டவனை கட்டு. ஹிட்லர்லாம் இருக்காங்களே அவனை மாதிரி கட்டு, உலகமே ஒன்று செஞ்சு அவனை அழிக்க போகும். ஆமா, அப்புறம் அவன் போன ஒரு பாடு திருப்பி எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க, அவங்களுக்குள்ளே சண்டைக்கு ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து எம்யூ ஃபேன்ஸ் இருக்கும், ஆர்சனல் ஃபேன்ஸ் இருக்கும். என்னதான் அடிச்சிட்டான் லிவர்பூல் வந்தான், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா, அவன் தோக்குற வரைக்கும் நான் சப்போர்ட். நானு ஏன் எங்களுக்கு லிவர்பூல் பிடிக்கல, ஆமா 2 பேரும் ஒன்று சேர்றீங்க, அடி எந்த அடி பெருசா அடிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ மென்யூ ஃபேன் தானே? நான் ஃபுட்பால் பார்க்க மாட்டேன், விளையாடுறதான். என்னத்தை
பந்து விளையாடுறது பந்து விளையாடே பார்த்தது இல்லை. ஸோ நான் இது கொஞ்சம் சீரியஸாக போச்சு எண்டில். பட் ஐ திங்க் இது வந்து இந்த ஏன்னா கல்ட்டு பற்றி நம்ம பேசினதே இல்லை. சில பிலீஃப்லாம் நம்ம அது கதையோட கதையாக போயிடும், பட் நம்ம பேசினது இல்லை. இந்த கல்ட் எல்லாம் பற்றி பேசும்போது பிகாஸ் ஐ ஃபைண்ட் இட் லைக் வெரி ட்ரூ. ஆக்சுவலி இப்போ கல்ட்டில் வந்து we don't talk about rapes and everything. Yeah. But a lot of cults is just about that day. ஆமா. It's just a way to have sex. Yeah. அது நம்ம பேசினா ரொம்ப கிராஃபிக்கா மாதிரி. Yeah. So அதனால அவாய்ட் பண்றோம் நாங்க. yeah, like generally I don't want to talk about it. But when I read about all this cult, everything ends up like children's day. சில cultல வந்து 150 to 70 to 150 people they have slept with before the age of 16 day. Can you imagine like that is fucked up. But they apparently and some of these cults are still running with it. They're still legally running. இல்ல லீகலி ரன்னிங். Legally. இந்தியாலயே நிறைய இருக்கு. இந்தியாவில் நிறைய இருக்கு. இது லீகலாக ரன் பண்ணுறது. சிலது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி கூட வந்திருக்கு. ஆமா. ஆனால் இது எல்லாமே லீகலாக ஓடிட்டு இருக்கு. ஸோ the reason why we don't talk about cults and all this is because one, it is very very graphic and I don't we as a team decide not to talk about it. So அதனால தான் நாங்கள் அதை பற்றி பேசல. இருந்தாலும் இந்த வாரம் எபிசோட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன் ஃபேக்ட் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப சிரிப்பில் ஒரு மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக சொல்கிறத விட நம்ம நிறைய விஷயம் கேட்டிருப்போம். பட் இது பேசணும்னு இருந்தால் இது நிறைய ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கோம்ல. ஸோ அதனால இந்த வருஷம் வந்து நம்ம வந்து ஒரு கெஸ்ட் இன்னும் கூட்டி வரல. ஆமா, நம்ம இந்த வருஷத்துக்கு புது வருஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு புது கெஸ்ட் கூட்டி மேபி நெக்ஸ்ட் வீக் ஒரு கெஸ்ட் எதிர்பார்க்க நினைக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கேன், கன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். We still looking for new guests to come in, new people to come in, not the old people, because on the live show புதுசா பழைய கெஸ்ட் வராங்க. சொல்லலாம் வரான்னு சொல்லியிருக்காரு. பாப்போம், ரெண்டு பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ it be an interesting topic. ஸோ அது வந்து let me repeat, அது வந்து இந்த டே வந்து I will announce it very very soon. Let me get the I want to plan everything first before I announce it. ஏன்னா போனதோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ற போற நாள்ல அந்த 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 அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வென்யூ மாறிடுச்சு. இல்ல அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இல்ல we announced and then they changed it. Yeah, so we had to pull out immediately. So there was a big problem that happened. So we had to manage it. அதனால தான் போனதுல வந்து 200 பேருக்கு வச்சோம், 150 பேர் தான் வச்சோம். அப்பயும் நாங்கள் வந்து பெண்ணி கூட சண்டை போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் திறந்தெல்லாம் விட்டு நிறைய பேர் கூட்டிட்டு வந்தோம். ஆமா, பிகாஸ் சில பேர் வாக் இன் பண்ணாங்க. ஆமா, நாங்கள் நினைச்ச ஒரு அமௌண்ட்டோட கூடிடுச்சு. ஸோ இந்த வாட்டி லைக் ப்ராப்பராக பிளான் பண்ணி இத்தனை பேர் வராங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து அந்த ஷோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலான்னு ஒரு ஒரு பிளானிங் தான் இருக்குது. ஸோ ஆல்சோ ஃபார் ஸ்பாட்டிஃபை நிறைய பேர் வந்து ஸ்பாட்டிஃபை ஏன் இன்னும் அப்லோட் பண்ண கேட்குறேன். த ப்ராப்ளம் இஸ் ஸ்பாட்டிஃபை நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால தேர் இஸ் சம் சிங்க் இஷ்யூஸ். ஸோ வி ஹேவ் டு லைக் டூ இட் ப்ராப்பர்லி அகெயின் ஃபார் ஸ்பாட்டிஃபை. ஸோ அதனால 2-3 நாள் தள்ளி போடுது. பட் வி ஃபிக்ஸ்ட் இட். ஸோ ஐ திங்க் திஸ் எபிசோட் ஒன்வர்ட்ஸ் வி ஷுட் பி ஏபிள் டு அப்லோட் இட் 1 day later. ஓகே ஷுட் பி. பட் ஐம் நோ ப்ராமிசஸ். அந்த அது வீடியோவா அப்லோட் பண்றது தான் பிரச்சனையா இருக்கு. ஆடியோ அப்லோட் பண்றது பிரச்சனை இல்லை. ஸோ வித் தட் பீயிங் செட், thank you so much for watching. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை இருந்தால் சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கதை உங்களுக்கு பேசலான் இருக்கோம். அதே நேரத்தில் உங்களை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ இஃப் யூ haven't subscribed, do subscribe. And also if you can, okay, let me know. Just like நாங்கள் வந்து ரீல்ஸ் வந்து தேர்வுக்கு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எந்த செக்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தனியாக டிஎம் பண்ணுங்க. அது வந்து ரீலாக மாற்றுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கேட்குங்க. ஸோ அதுக்கு முன்னே வந்து எல்லாத்தோடையும் சோஷியல் மீடியா பேஜும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் என்னென்ன கண்ட்ரைவ் பண்ணுறோமோ அப்போ போடுவோம். என்னை விட்டுட்டு நிறைய கண்ட்ரைவ் பண்ணுறீங்க. So with that being said, my name is Jivan. I'm Krish. I'm Davi Poonan. We'll see you in the next one. Ciao.